அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1127 நிக்சன் ஆர்ட் ஆஃப் டச் லிவிங் தான் பேச போறாங்க. இது பார்க்கறதுக்கு முன்னாடி பேசுறவங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள். சுனந்தா ரவி இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். நம்ம தளத்துல ஏற்கனவே 2 ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆர்த்தரைட்டிஸும் மென்டல் ஹெல்த்தும் கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்தாங்கன்னா 31 ஜனவரி 2023 அவங்க கொடுத்த நிகழ்ச்சி 623வது நிகழ்ச்சி. ரெண்டாவது 814வது நிகழ்ச்சி அதே வருஷம், அதாவது 2023 நவம்பர் 6ஆம் தேதி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 2024 இந்த பக்கம் எட்டி பார்க்கல அவங்க. ஸோ இப்போதான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, சார் நான் ஒரு இது பேசிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே சொன்னேன். ஏன்னா அவங்களும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கம் வர்றதே இல்லை. அவங்க ஒரு குட் சைக்காலஜிஸ்ட். ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க, சத்தமா பேச மாட்டாங்க. ஹைதராபாத்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ப்ரோக்ராம் மேல பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ப்ரோக்ராம் மட்டும் 400 ப்ரோக்ராம் மேல பண்ணியிருக்காங்க. 4 மொழிகள் தெரியும்: தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, ஹிந்தி. இது எல்லாத்துலயும் மேனேஜ் பண்றாங்க. அங்க எஃப்எம் ரேடியோ எல்லாம் நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஹைதராபாத்ல எஃப்எம் ரேடியோ எல்லாம் நிகழ்ச்சி நடத்துறாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அந்த கவுன்சிலிங் கொஸ்டின்கள், பலரோட கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்றாங்க. உளவியல் கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்மளோட எப்பயுமே பயணிக்கிறவங்க தான். ஆனா நம்ம குரூப்ல இருக்கிறாங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. அந்த சைலண்டா இருக்கிற மாதிரியே தான் இந்த சப்ஜெக்ட் ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த கான்செப்ட் தான் நெதர்லாண்ட்ல உருவாயிருக்கு. இந்த கான்செப்ட் அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்க, ஒரு ப்ரொடக்டிவ் எல்லாம் விட்டுட்டு வெளில வாங்க, உங்க பிரெயினை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுது இந்த கான்செப்ட். டூ நத்திங், கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா யூ கேன் மென்டலி அண்ட் பிசிக்கலி, அதாவது எதையுமே யோசிக்க வேண்டாம், உங்களை பற்றி மட்டும் யோசிங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு முழுக்க பார்ப்போம். நிக்சன் பார்ப்போம். சுனந்தா, நீங்க உங்க உரையாடலாம், இது உங்கள் நேரம். நன்றி ஸ்டீஃபன் சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, நான் சைலண்ட்டு. சார்கிட்ட நல்லா தான் நேற்று கூட பேசினேன். நிக்சன்னா என்ன, அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசும்போது எனக்கு நிக்சன் தான் ஞாபகம் வந்தது. இப்போ ஒரு வயசானதுமே நம்ம எல்லாமே ஒரு லோன்லினஸ் சொல்லுவோம் இல்லையா, தனிமையாக ஃபீல் ஆகும் ரிட்டையர்டு ஆன அப்புறமா. அப்போ இந்த சோஷியல் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம், பாசிட்டிவ் சோஷியல் ரிலேஷன். அது ஸ்டீஃபன் சார் மூலியமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இங்கே தினமே அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே நீண்ட நாள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழணும். அதுதான் என்னோட கோரிக்கை. எல்லாம் நம்ம வீட்டில் பேசும்போது சகஜமாக பேசுவோம். என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோன் போட்டு பேசும்போது அதான் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா இருக்க, உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் சொல்றது கரெக்டுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க இது ஷேர் பண்ணலாம், தாட்ஸ். கேக்குது கேக்குது, பேசுங்க. கேக்குதா சார்? நாங்களும் சும்மா இருக்கிறோம், நீங்க பேச பேச. என்ன சார்? நாங்களும் சும்மா இருக்கிறோம், நீங்க பேச பேச. ஓகே ஓகே ஓகே. நிக்சன் டைம் அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஆமா. அர்த்தம். ஜஸ்ட் அ மினிட் சார், இது பிபிடி ஷேர் பண்றேன். சும்மா இருந்து சுகம் பெறுவது எக்காலம்னாரு. இஸ் இட் விசிபிள்? சும்மா சும்மா இருந்து சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போ ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதாங்க சார்? தெரியுது. ஓகே ஓகே. யா, நிக்சன் டச் ஆர்ட் ஆஃப் டூயிங் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே 24 ஹவர்ஸ் வேலை செய்துட்டே இருக்க முடியாது.
இல்லை தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். ஜாப் போனதுமே ஒரு மாதிரி என்ன செய்கிறோன்றது புரியாது. ஒரு 1 hour 2 hours செய்ததுமே கொஞ்சம் நம்ம ஃபெட்டிக் மூளை ரெஸ்ட் தேவைப்படும். அப்போ 1 hourக்கு ஒரு 2 minutes அது மாதிரி நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது இப்போ என்ன ரிலாக்ஸ் ஆகுறேன்னா உடனே நம்ம மொபைல் எடுத்து பார்ப்போம். இல்லைன்னா மொபைலில் இது ஐபேட் அது மாதிரி தான் நம்ம இது பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு இயற்கையோட ஒன்றி வாழ்வது, இல்லை எனக்கு பிடிச்ச வேலையை செய்வது, அது மாதிரி நம்ம எப்படி நான் என்னோட ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னார் இல்லையா, செல்ஃப் லவ். என்னோட இஷ்டமான வேலை நான் செய்யணும். அது 5 minutes இருக்கலாம். ஆனால் அதுவே நாளெல்லாம் செய்தோம்னா அது நிக்சன் கிடையாது, சோம்பேறித்தனம். அது பார்த்துக்கோங்க. சும்மா இருக்கிற என்ன என்ன பண்ணுறது திங்க் பண்ணாமல் இருக்கேன். மூளையில் வந்து நம்ம டிவி பார்ப்போம், ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் அந்த இது ஸ்டோர் பண்ண மாட்டோம் பிரெயினில், ரீஃப்ரெஷ் ஆகும். இல்லை பசங்க குழந்தைங்க வீட்டில் பேர பிள்ளைகள் டான்ஸ் ஆடும்போது நம்ம அவங்களோட சேர்ந்து ஆடுவோம், பாட்டு பாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அந்த இது எதுவுமே நம்ம மூளையில் ஸ்டோர் பண்ணாமல் இருப்போம். அது மாதிரி நான் வந்து எனக்கு நான் ரிலாக்ஸ் ஆகிற இதுதான் இந்த டெக்னிக்கு. அடுத்து நிறைய நம்ம வேலை ஆஃபீஸில் போனாலும் சரி, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி ரொட்டீனாக போயிட்டே இருப்போம். அந்த சுழற்சி சொல்லுவோம் இல்லையா, காத்தால எழுந்துப்போம், சமைப்போம், அடுத்து வீட்டு வேலையெல்லாம் செய்வோம். நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியாது. இல்லைன்னா அடுத்து வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, கார் எடுப்பாங்க, ஆஃபீஸ் போவாங்க, எல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி மீட்டிங் போர்ட் மீட்டிங் சொல்லுவாங்க, டீம் இது பண்ணுவாங்க. ரொட்டீன் அது. வீட்டுக்கு வந்ததும் அடுத்து சாப்பிட்ணும், வீட்டில் இருக்க கிட்ஸு பார்ட்னர்கிட்ட பேசணும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு டைம் நேரம் ஒதுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அப்போ ஒரு ரொட்டீனாக செய்துட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆனதும், ஒரு 40 வயசு 50 வயசு ஆனதுமே அந்த பாசிட்டிவ் எமோஷனோ இல்லை எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ற இதுவே இருக்காது. அது மாதிரி அப்போ என்ன ஆகும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இது ஹாஸ்பிட்டலில் நிரம்பி வழியிறது என்னன்னா, கேன்சர், அடுத்து ஹார்ட் ப்ராப்ளம், ஹை பிபி, லோ பிபி நிறைய இருக்கு, சுகரு. எல்லாருமே முன்னெல்லாம் எவ்வளோ சொத்து வாங்குனீங்க, எவ்வளோ சொத்து குவிச்சிங்கன்னு கேட்பாங்க ஃபங்க்ஷன்ஸு பார்ட்டி போனால். இப்போ என்னன்னா, எவ்வளோ ஆம்லோடெப்பன் எவ்வளோ போட்ட, இல்லை என்ன நம்ம சாப்பிட்றது டேப்லெட்டு 5 mgயா 20 mgயா அதை தான் ஷேர் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் நான் ஏதாவது ஒரு பார்ட்டிக்கோ கல்யாண இது ஃபங்க்ஷனுக்கோ பிறந்தநாள் பார்ட்டி போகிறேன்னா அங்கே வந்து நல்ல விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம், நான் வந்து என் நேரத்தை நான் இப்படி செலவிடுறேன், நான் என்னோட சேம் திங்கிங்கு மைண்ட் இருக்க பீப்புளோட. இப்போ கரோனாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம் சொல்லலாம். நான் இங்கே ஹைதராபாடில் இருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து இது சென்னையில், உணரையா வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அது மாதிரி பல்வேறு இடத்துல இருக்கவங்க ஒரே நேரத்தில் நம்ம சேர்ந்து என்னோட ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணுறேன், என்னோட நாலேஜ் நான் ஷேர் பண்ணுறேன், அதே மாதிரி அவங்களும் அவங்களோட வியூஸ் இது பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா நேர்மறை எண்ணங்கள் நம்ம வளர்க்குறோம். அது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். இது வந்து நான் எதுவுமே வேலை செய்யாமல் இருக்கேன், இட்ஸ் ஓகே. ஆனால் அது ஒரு ஃபியூ லிமிட்டட் டைம்ஸுக்கு தான். நாளெல்லாம் நான் சும்மா உக்காடுறேன்னா அது சோம்பேறித்தனம். அப்படி இல்லாமல் நான் வேலை ரொம்ப அதிகமாக செய்கிறேன், அந்த வேலை பளு எனக்கு தெரியாமல் இருக்க ஒரு 5 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அது கண்டிப்பாக அவசியம். அது வந்து நீங்கள் மேகக்கூட்டங்கள் நகர்ந்துட்டே இருக்கும். ஆஃபீஸில் இருந்தாலும் அந்த இது இருக்கு இல்லையா, விண்டோவில் நம்ம பார்க்கலாம், இல்லை மரம் அசையிறது. எனக்கு டயர்டாக இருக்குது, வீட்லேயே ஆகட்டும் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், ஒரு டீ டைமில் அப்படி வாக் பண்ணலாம். அந்த இலைகள் எல்லாம் என்ன கலரில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, மரம் வந்து அந்த மரப்பட்டை சொல்கிறோம் இல்லையா, அது கூட உங்களுக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்கும், அது அப்சர்வ் பண்ணலாம். இல்லை எனக்கு எங்கேயும் வெளியில் போக முடியாது அப்படின்னா நம்ம டீ குடிக்கிறோம் இல்லை காஃபி குடிக்கிறோம், அது என்ன கலரு, என்ன சுவை, என்ன நிறம், 3 ரோசஸில் வரும் பாருங்க, அது மாதிரி நம்மளும் அதை அப்சர்வ் பண்ணலாம். அது பண்ணும் போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக என் பிரெயின் காம் டவுன் ஆகுது. காம் டவுன் ஆகும்போது என்னுள்ள இருக்க அந்த
எதிர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தும் இல்லையா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், கார்டிசோல், அந்த அளவெல்லாம் குறைஞ்சிட்டு பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் உங்களுக்கு அதிகமாகும். இது அதிகமாகிறதுனால என் உடம்புல இருக்க அந்த பிபி, சுகர், இதுக்கான காரணிகள் எல்லாம் குறைஞ்சு நம்ம கண்டிப்பாக மாத்திரை அளவு குறைக்கலாம். அடுத்து பாட்டு கேட்கலாம். நிறைய இப்போ நம்ம சவுத் இண்டியன்ஸ் எடுத்தால் இளையராஜா ஃபேன்ஸ் யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கண்ணதாசன் பாட்டு, இது சும்மா ரசிக்கிறவங்களாவும் இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு வரி எப்படி இருக்குது, அந்த சீர் எப்படி இருக்குது, என்ன தாளம், ராகம், அது மாதிரியும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் எதுவுமே அது பிரெயினில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதுதான் நிக்சன் டைம்னா. ஜஸ்ட் நம்ம இன்வால்வ் ஆகுவோம், பேசுவோம், அது அப்சர்வ் பண்ணுவோம், ஆனால் பிரெயினில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சது, இப்போ நான் வந்து இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணலாம். நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரீ டைமை இது பண்ணுறீங்க, நிக்சனுக்கான இது என்ன அப்படின்னு சொல்லலாம். பாட்டு பாடுவேன். ஏதாவது உடகிட்டே இருப்பேன், பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். எதனாச்சும் வைஃபு கிட்ட கிண்டல் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய சும்மா சீண்டிக்கிட்டே இருக்குது. ஆனா சீரியஸா இல்லை, சும்மா ஜாலியா அப்படியே சீண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பாட்டு, கண்ணாப்பண்ணு குத்து பாட்டு இல்லை, கானா பாட்டு, அந்த மாதிரி பாட்டு எதனாச்சும் ஒன்று பாடிட்டே இருப்பேன். நேற்று 2-3 பாட்டு பாடிட்டே இருந்தேன். மஜாவா இனிக்கிறியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். மஜாவா இனிக்கிறியே பஞ்சி மிட்டாயான்னு ஒரு பாட்டு. நேற்று இருந்து லைன் ஓடிட்டே இருக்கு. இந்த மாதிரி பாட்டுகள் வீட்டில் போட்டு இதான் ஜாலியா இருந்துருப்பேன். அதே ரொம்ப அது போர் அடிச்சு போய் வேற என்ன ஒரு பாட்டு தேடுவேன். இப்படிலாம் ஸ்பெண்ட் மை டைம். 12 வரைக்கும் எதனாச்சும் யோசனை பண்ணிட்டு சினிமா பாட்டு இல்லை சினிமாவை பற்றியே எதனாச்சும் புதுசா என்னைக்கு யாரும் வந்து காதலிக்க நேரம் பற்றி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதை பற்றி யோசனை பண்ணுவேன். நான் மெய்யானகன்னு ஒரு படம் பார்த்தேன், அதை பற்றி யோசனை பண்ணிட்டே இருப்பேன். யார்கிட்ட சொல்லணும்னு தோணும் எனக்கு. இப்படிதான் என்னுடைய ஐ ஸ்பெண்ட் மை டைம். லோன்லினஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வந்து நிக்சன் டைம் கிடையாது, மஜாவா இருக்கிற டைம் சார். ஓகே ஓகே, அடுத்து மஜா டைம் சொல்லுங்க. அடுத்தவங்க வாங்க சார். எனக்கு ஆக்சுவலா நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய ஹாபிஸ் நிறைய இருக்கு. மீன் யோகா இஸ் மை லைஃப், மேஜிக் இஸ் மை ஹாபி. நான் வந்து டெய்லி இங்கிலீஷ் லெசன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு டைம் கிடைச்சதுன்னா அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஆக்சுவலாக நான் வந்து இங்கிலீஷ் லெசன்ஸில் நான் நாளைக்கு போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். என்கிட்ட எப்போவுமே ஒரு 10-15 லெசன்ஸ் இருக்கும். அதனால் அதுக்கு அடுத்த ஒன்று போட்டுட்டேன் அப்படின்னா இன்னொரு லெசனை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி எப்படியாவது ஒன்று, இன்றைக்கி ஒன்றாவது ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். அது மாதிரி அஃப்கோர்ஸ் அந்த லெசன் பெருசாக இருக்காது, ஒரு 10-15 லைன் இருக்கும், அவ்வளோதான். பட் அதர்வைஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மேஜிக் இஸ் மை ஹாபி. கார்ட்ரிஸ் கொஞ்சம் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன் நான். பட் ஜென்ரலி ஐ ஹியர் சம் டாக்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். முக்கியமாக திருக்குறள், தமிழ் இலக்கணத்துலேயும் ஆங்கில இலக்கணத்துலேயும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். அது நான் வந்து இந்த மாதிரி இதில் தான் பொழுதுபோக்காக நான் வந்து கடந்துகிட்டு இருப்பேன். சமயத்தில் சிலதெல்லாம் வரும் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு, அதை பண்ணிகிட்டு இருப்பேன் நான். whenever டைம் பர்மிட்ஸ் அதை பண்ணிகிட்டு இருப்பேன். மற்றபடி ஐ கீப் மை செல்ஃப் என்கேஜ்டு ஆல்மோஸ்ட். ஐ டோன்ட் ஃபீல் நார்மலி ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி. நார்மலி ஐ டோன்ட். நான் சாதாரண சினிமா எப்போயாவது இந்த சில படங்கள் பார்ப்போம். மற்றபடி ஐ டோன்ட் ஃபீல் போர்டு. குட் சார், குட், கிரேட். கல்யாணி மேடம் வாங்க. டூ நத்திங் அவங்க ஆர்டிகிள் எழுதுவாங்க. வணக்கம். ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக் சும்மா இருக்க கத்துக்கணும். அதுதான் என்னுடைய தொடரோட ஃபர்ஸ்ட் டாபிக். அதெல்லாம் விட இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா நிக்சன் டைம், அது எப்படின்னா எனக்கு இப்ப ஏதாவது ஒரு வேலை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் போய் சோஃபால காலை நீட்டி படுத்துருவேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. ஏன்னா எதையும் செய்யறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் அ பிரேக். அதுக்கப்புறம் தான் நான் செய்யவே ஆரம்பிப்பேன்.
அது எந்த எந்த டென்ஷனா இருந்தாலும், எந்த எழுதுற வேலையா இருந்தாலும் சரி, இப்போ அடுத்தது ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டா ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் போய் அது எல்லாத்தையும் திட்டு வேற வாங்குவேன். அது வேற விஷயம். இப்போ ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க துணி எடுத்து வைக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போய் சோஃபால படுத்துருவேன் நான். அதுக்கப்புறம் தான் துணி எடுத்து வைக்கிறதெல்லாம் அப்புறம் தான். எனக்கு ஐ நீட் சம் ப்ரிப்பரேஷன் டைம் மாதிரி. அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த வானம் பாக்குறது ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அந்த வானத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு பால்கனில. அதுதான் என்னுடைய டைம். எது வித்தவுட் எனி மோட்டிவேஷன், எந்த ஒரு இதுவும் இல்லாம வானத்தை பாக்குறது அப்படிங்கிறது. அது நான் என் பையனுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. யூஆர் ஆல்ரெடி இன் ட்ராக் மேம். தேங்க்ஸ். வேற யாரெல்லாம் வானத்தை பாப்பீங்க? நான் பார்க்குறேன். அந்த நம்ம நம்ம ஒரு நிகழ்ச்சியில இருந்து இந்த வானத்தை பத்தி ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்தினோம்ல, அதுல இருந்து நான் டெய்லி பைனாகுலர்ல நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மினிட்ஸ் வானத்தை பார்த்துட்டு தான் படுப்பேன். பைனாகுலர்ல பாக்கும்போது நீங்க எதையோ தேடுறீங்க சார். ஆனா இப்ப நான் சொல்றது அப்படி இல்ல. சும்மா அப்படியே வானத்தை இதா பார்த்துட்டு ரசிக்கணும் சார், ரசிக்கணும். ரசிக்கிறதுக்காண்டி தான் பாக்குறேன். நான் அதுக்காகவே தான் சார் எப்போ வீடு எடுத்தா இந்த இப்ப இருக்கிறது 14th ஃப்ளோர் எப்பவுமே போனா கொஞ்சம் ஹையர் லெவல்லையா தான் வீடு பாக்குறது. அப்பதான் கொஞ்சம் கிளியரா நம்மளுக்கு ஓபன் வியூ இருக்கும். நட்சத்திரத்தை தேடி கண்ணு போக கூடாது சார். கண்ணுக்குள்ள நட்சத்திரம் அங்க வரணும். கவிதை கவிதை இல்ல உண்மை. நான் எல்லாம் காலையில வாக்கிங் போறேன். நான் இங்க கொழும்புல அந்த கோல்ஃபேஸ் கிரீன் வண்டி இருக்கு, அதை நம்ம வீட்டு கிட்ட தானே. அப்ப அதை வாக் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே நெண்டையிலே அப்படியே அண்ணாந்து பார்த்து கொண்டு இருப்பேன். அந்த மூவில ஓடுறது அது இதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பேன். அது கொஞ்ச நேரம் ஏதோ நிமிஷக்கான அதிகமான நிமிஷங்கள் இல்லை, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அது கொஞ்சம் பெரிய ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும். அது நல்லா இருக்கும். அந்த மூவில ஓடுறது போறது வர்றது காலையில என்றபடினால பகல் நட்சத்திரங்களோடும் தெரியாது. அது சும்மா பார்த்து கொண்டிருக்க நல்லா தான் இருக்கும். அது சார் சொல்லுங்க முருகேசு. காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்ச பிறகு ஒரு வெளியில பார்க்கும்போது இந்த ஒரு மரம் இருக்கு, அதுல வந்து கிளிகள்லாம் வரும். கிளிகள் மற்ற பறவைகள்லாம் வரும். அதை மெயினா பார்ப்பேன். அது ஓகே சார். நடராசன் சார். சும்மா இருக்கிறதுன்றது நட்சத்திரம் என்னன்னு நான் யோசிச்சேன். வானத்து நட்சத்திரமா சினிமா நட்சத்திரமான்னு இல்ல ஜோக்க விடுவோம். இந்த சும்மா இருக்கிறதா எனக்கு முடியாது. ஆனா அந்த என்ன சும்மா இருந்துட்டா அப்படியே நான் ஒரு நித்திர போல் கேட்னாப்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூனை எங்க பாத்தீங்கன்னு சொன்னா துள்ளிக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கொஞ்ச தலையை அது பயப்படுத்தணும். அப்படி மாதிரிதான் நான் யோசிக்கிறது. எனக்கு சும்மா இருக்காட்டி தூங்கிடுவேன். தூங்கினேன்னா ஒரு 5-10 நிமிஷம் தான், அவ்வளவுதான். ஆனபடியா எனக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வரையில இந்த வாட்டர் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, வாட்டர் ஃபீச்சர் ஒரு இன்டோர்ஸா இருக்கும். ஆனா நான் இன்டோர்ஸ்லயும் வச்சிருக்கிறேன், கார்டன்லயும் வச்சிருக்கிறேன். இப்ப சம்மர் 2 தான் இங்க கார்டன்ல பார்க்கலாம், விண்டர்ல பார்க்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல இன்டோர் வாட்டர் ஃபீச்சரை பார்த்துட்டு தான் எனக்கு பொழுதே போறது தெரியாது. மற்றபடி எனக்கு இந்த 50-60 வந்த பாட்டுகள்லாம் ஐயோ ஐ எம் சோ கிரேசி அபவுட் இட். அப்ப இதெல்லாம் அந்த ப்ரீ சவுந்தரராஜன் எனக்கு முன்னால பாடின பாட்டுகள். அவையெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை போட்டுட்டு டைமே போயிட்டு இருக்கும். யூ கேன் டூ அதர் திங்ஸ் அஸ் வெல் இல்லையா. டெலிவிஷன் பார்த்துட்டு இருந்தா யூ கேன் டூ அதர் திங்ஸ். ஆனா சும்மா இருக்கிறன்றது ஐ டோன்ட் நோ, எனக்கு ஐ ஃபீல் கில்ட்டி, பட் ஐ நீட் a bit of time off. அல்லது அது சொல்லுவாங்க பேர்ன் அவுட்னு சொல்லுவா இல்ல. அதாவது இஃப் யூ கண்டினியூஸ்லி டூ சம்திங் தி சேம் திங் யூ கெட் பேர்ன் அவுட். அவ்வளவுதான். சும்மா இருக்கிறது வந்து இது சார், டே எல்லாம் சும்மா இருந்தாதான் ஃபார் தட் வி ஃபீல் கில்ட்டி. ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூல் இருக்கும் போது நம்ம அந்த பர்ன் அவுட் சொன்னீங்க இல்லையா, அந்த இது ஃபீலிங் வராம இருக்க நம்ம ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes ஒரு ரிலாக்ஸ் ஆகணும். நம்ம டீ குடிச்சிட்டு இருப்போம் ஆஃபீஸில் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்ல விஷயம் பேசலாம், இல்லை ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பற்றி ஷேர் பண்ணலாம். இப்போதான் ஐயா சொன்னாங்க இல்லையா, காதலிக்க நேரம் இல்லை படம் பற்றி பார்த்துட்டு இருந்தேன்னு. ஃபர்ஸ்ட் நான் என்ன காதலிக்கணும் அது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் என்னன்னே தெரியாது, என்னுள்ள இருக்க ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அது தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன உள்நோக்கி பார்க்கணும். அதுக்கு அடுத்து தான் மற்றவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னன்னு தெரியணும்.
நம்ம உடம்பே சொல்லும் ரெஸ்ட் எடுங்க. இப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா, நான் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது முன்ன நான் சோஃபால எதுவும் ரெஸ்ட் எடுப்பேன். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. அது நம்ம அந்த 5 சென்ஸ் ஆர்கான் இருக்கு இல்லையா, அது நம்ம கண்ட்ரோல் இல்லாதப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகி எல்லா நோய்க்கும் வாய்ப்பு தரும். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகலாம், இல்லை 10 நிமிஷம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், அது பிளான் பண்ணணும். அதுக்கு முன்ன ஒரு ரிலாக்ஸ் ஆகுறது ரொம்ப முக்கியமானது. நம்ம அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இந்த என்ன சார்? இந்த புது வருஷ டைரி வந்தோன்னா நான் 3-4 மந்த்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்று புக் பண்ணிடுவேன். அது ஓகே மட்டும் இல்லை, ஐ ப்ரிஃபர் டு டேக் த சீ ரைட். அப்போ ஓகே. சீ ரைடில் இந்த கடலை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு ரிலாக்ஸ் மாதிரி. ஃப்ளைட்டில் என்ன அது அது சாத்தியம் இல்லை இல்லையா? இல்லை, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நான் இங்கேருந்து சென்னை வந்தப்போ ஃபுல்லாக இது மழை சீசன் லாஸ்ட் மந்த்துன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கிளவுட்ஸு. அது நான் வந்து ஸ்கையில் இருக்கேனா இல்லை ஆர்டிக் அண்டார்டிக் ரீஜனில் இருக்கேனா தெரியல. அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாம் இந்த காலிஃப்ளவர் மஷ்ரூம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிளவுட்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. கிளவுட் ஃபார்மேஷனு அது நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளைட்டில் போனாலும் அந்த சன்செட் சன்ரைஸ் எல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். விண்டோ சீட்டில் நம்ம அப்சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து கீழே இருக்க லேண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ரோடு பேட்டர்னு ஹவுஸ் பேட்டர்ன் கூட ஸ்டார் இது இருக்கும், ரெக்டாங்குலர் வியூ இருக்கும். அதையெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். வெஜிடேஷனும் அவ்வளோதான். மரம் எல்லாம் வந்து சில ஏரியாவில் நிறையா இருக்கும். அது எந்த பேட்டர்னில் இருக்குது, எப்படி இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணலாம் ஃப்ளைட்டில் போகும்போது. எங்கே இருந்தாலும் நான் வந்து சொல்லுங்க சார். சாரி, நேச்சரே ஒரு கம்பெனியன் தான் நமக்கு இல்லை? கண்டிப்பா. அப்படித்தானே? அதை விட்டு நம்ம தூரமா போக போக தான் நம்ம நிறைய பிரச்சனைக்கு ஆளாகும். எங்க இருந்தாலும் எந்த கண்ட்ரி ஆகட்டும், எந்த டைம் ஆகட்டும், கண்டிப்பா இயற்கையோட இணைந்து வாழ கத்துக்கணும் நம்ம. நிச்சயம். நெதர்லாண்டு அங்கெல்லாம் வந்து அவங்க 85 ஒரு நார்மல் இது ஏஜ். அதே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு ஆகிறதுக்குள்ளாவே நிறைய நோய்கள் எல்லாம் வரும். என்னன்னா இந்த டெக்னிக் தெரியாது நம்மளுக்கு. ஹாலாந்து நெதர்லாண்டு அந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ப்ரொடக்டிவிட்டி மோராக இருக்கும். அந்த ப்ரொடக்டிவிட்டி ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ன்றதே அவங்க எதுவும் இல்லாமல் இடையில இந்த மாதிரி நிக்சன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. அது நான் படித்த போது எனக்கு ஏன் நம்ம வந்து பேசும்போது இந்த டெக்னிக் இது பண்ணக்கூடாது. நான் எந்த ஃபோரமில் போய் பேசினாலும் எல்லாரும் விரும்பி கேட்டாங்க. அதனால சரி நம்ம ஸ்டீஃபன் சாரையும் கேட்கலாம் அப்படின்னு இது லாஸ்ட் வீக் தான் நான் மெசேஜ் போட்டேன் சாருக்கு. ஸோ எனக்கு தெரியணும் எனக்கு இஷ்டமான வேலை எது, பிடிச்சது தான் நம்ம ரசிப்போம். அது பிடிக்கலாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த இது என்ஜாய் பண்ண மாட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு பாட்டு பிடிக்குதா, இல்லை டான்ஸா, இல்லை நேச்சர் அப்சர்வ் பண்ணுறதா, எந்த வேலை உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் உங்கள் வேலை பழுவை பொறுத்து ரிலாக்ஸ் ஆகலாம். எல்லாமே ஜப்பானீஸும் ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும். நிறைய நாள் வாழறதை விட எவ்வளோ ஆரோக்கியமாக என் வேலைங்க நான் செய்யணும், நான் இருக்க அத்தனை நாள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால என்னன்னா நம்ம செய்கிற வேலை அதிகமாக செய்யலாம். அந்த வேலை பளு அப்படின்றோம் இல்லையா, அது தெரியாமல் செய்வோம். சில பேர் எதுக்குடா நான் வேலை செய்கிறேன், போய் இன்னைக்கு ஆஃபீஸ் கையெழுத்து போட்டால் தான் காசு வரும் அப்படின்னு அது ஒரு வெறுப்போட போவாங்க. அந்த இது இல்லாமல் நான் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே, ஆஃபீஸ் வேலையாகட்டும், வீட்டில் சின்னதாக ஒரு டஸ்டிங் செய்கிறான்னா கூட அது நான் ரசிச்சுட்டு செய்தேன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் தெரியாது நம்மளுக்கு. ஒரு உள் உந்துதல் சொல்லுவோம் இல்லையா, அது கிடைக்கும் எனக்கு. இது மாதிரி நான் ஒரு விருப்பப்பட்டு செய்யும் போது எனக்கு உள்ளே இருந்து நிறைய அந்த பவர் சொல்கிறோம் இல்லையா, நான் செய்யணும், நான் வாழணும், நீண்ட நாள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உள்ளே இருந்து வரும் எனக்கு. அதுவே வெளியிலேருந்து யார் அம்மா அப்பா சொன்னாலும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யார் சொன்னாலும் அது எனக்கு கிடைக்காது. அதுவே நான் எனக்கு நானே புரியணும். நான் வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் வாழணும்னா 80th பர்த்டேக்கு நான் பிளான் பண்ண முடியாது. 60லேருந்தே நான் பிளான் பண்ணும் என் ஃப்யூச்சர் நான் இப்படி இருக்கணும்,
எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நான் டொனேஷன் பண்ண மாட்டேன். இருக்க சொத்தெல்லாம் வந்து நான் என்ஜாய் பண்ணணும், அடுத்து என் தலைமுறைக்கு தரணும். அதுக்கான எப்படி நான் ரிலாக்ஸ் ஆகணும், எப்படி நான் என் உடம்ப நல்லா வச்சுக்கணும், என்னென்ன எனக்கு பிடிக்கும். இப்போ அருமையாக இந்த யூடியூப் அதெல்லாம் வருது இல்லையா, நானே பேசி ஒரு 5-10 நிமிஷம் நான் அப்லோட் பண்ணலாம். நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கேருந்து நம்ம பேர பிள்ளைகள் பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பாசிட்டிவான இது எனக்கு நானே எண்ணங்களை ஏற்படுத்திக்கணும். நிக்சன் அண்ணாவே இது டிஜிட்டல் எதுவும் இல்லாமல், ஃபோனு தொலைபேசி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே நான் என்ஜாய் பண்ணுறது. அது ஒரு 5 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 10 நிமிஷமாக இருந்தாலும் ஃபோனில் விளையாடுறதோ இல்லை பேசுகிறதோ நிக்சன் டைம் கிடையாது. ஃபோன் இல்லாமல் என் உடல் ஆத்மா சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இஷ்டமான வேலை, இயற்கையோட ஒன்றி செய்கிற வேலையை நம்ம நிக்சன் சொல்கிறோம். இதனால் என்னென்னா நம்ம மூடு நல்லா இருக்கும், எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் செய்கிற செயல்லையும் அந்த ஈடுபாடு வரும், ப்ரொடக்டிவிட்டியும் அதிகம் ஆகும். இது மூவியும் சில நம்ம பிள்ளைகளோட உட்காந்து பார்ப்போம், அவங்க கார்ட்டூன் பார்க்கும்போது நம்மளும் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், சிரிப்போம். ஆனால் அந்த நேரம் அங்கேருந்து எழுந்து போனதுமே அடுத்து நான் என் வேலை நல்லா செய்வேன். இல்லை இப்போதான் ஐயா சொன்னார் இல்லையா, பாட்டு நல்லா பிடிக்கும்னு. அது மாதிரி பாட்டு எந்த வேலை செய்தாலும் அது எனக்கு இஷ்டமாக இருக்கணும். அது ஒரு நாள் செய்யறது இல்லை, தினமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்பப்போ எனக்கு எப்போ நான் டவுன் ஆகிறேன் இல்லை எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்ற போது இமீடியட்டாக நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு மாத்திரை எல்லாம் நம்ம தவறாமல் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி நிக்சன் டைம்னு நீங்கள் டைரியில் எழுதிக்கோங்க இல்லை ஃபோனில் நோட் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக அது அலாரம் வந்ததுமே ஓகே இப்போ இது எனக்கான ஐயா சொன்னார் இல்லையா ஸ்டீஃபன் சார், மஜா டைம் ஸ்டோர் பண்ணிட்டு உடனே அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை உங்க மஜா டைம் என்னன்னு நீங்க ஷேர் பண்ணுங்க. கை தட்டலாம். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ மேம். எல்லாருமே டைம் எடுத்துக்கிறோம், ஆனா வந்து மொபைலோட தான் டைம் எடுத்துக்கிறோமான்றதுதான் எல்லாருடைய கேள்வியும். மொபைலையும் விட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ்டு டைம், இப்ப யோகா சார் சொன்னாரு யோகா செய்யறது இதெல்லாம் வந்து அதையும் விட்டுட்டு அந்த யோகா செய்யறது ப்ரிப்பேர் பண்றது இது எல்லாத்தையும் விட்டுட்டு டோட்டலா ஓவரால் டெய்லி விட்டுட்டு நமக்குன்னு ஒரு டைம் எடுத்துட்டு வேற எதையும் யோசிக்க கூடாது. அந்த டைம்ல நம்மளை பத்தி மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேற எதுனா ரெகுலரா செய்யாத ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா பாக்குறப்ப அதை ரசிக்கிறப்ப அந்த கிடைக்கிறது தான் நிக்சன் அப்படின்றது சொல்றாங்க. அந்த அந்த மூமெண்ட்ல நாம இருக்கிறோமா, டெய்லி எவ்வளவு நேரம் இருக்கிறோம், ஒரு ஒரு 10 நிமிஷம் இருக்கிறோமா, அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம்ன்றது நமக்கு பாசிபிள் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எப்ப டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி 5-5 நிமிஷமா ஸ்பிளிட் பண்ணியோ இல்லை ஒரு ரிலாக்ஸா பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணோம்னா இட்ஸ் வேல்யூபிள் டைம் அப்படின்றதுதான் இந்த தியரி சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கரெக்ட் சொல்லுதான். கண்டிப்பா சார். ஆனால் 1 ஹவருக்கு 1 மினிட் அது மாதிரி நம்ம இது பண்ணலாம். இல்லை நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இருக்கீங்க, அப்போ ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னா அந்த வேலை கண்டினியூஸாக செய்ததுமே இது ரிலாக்ஸ் ஆகணும் கண்டிப்பானா. 4 ஹவர்ஸ் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க கம்ப்யூட்டர்லன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த இதுவே இருக்கக்கூடாது, நம்ம ஸ்க்ரீனே பார்க்காம ஜஸ்ட் இது இயற்கையோட கனெக்ட் ஆகணும். அது ரொம்ப முக்கியமான. போய் எதையும் பண்ணாலும் சோஃபால படுத்துருங்க, அதான் நல்லது. வாங்க சார் நாராயணன் சார் வாங்க. சார் நான் பண்றதே எல்லாமே வந்து ரிலாக்ஸ் தான். ரிலாக்ஸ் தான் டோட்டலா. எனக்கு நான் பண்றதுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி 5 நிமிஷம் ரிலாக்ஸ் டைம் அப்படின்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் பண்றது பூரா ரிலாக்ஸிங். எது பண்ணாலும் அது வந்து நான் வந்து ஒரு முழு ஈடுபாட்டோட பண்றதுனால அதில் அப்படியே போயிடும். அதில் ஸ்ட்ரெஸ்ஸே வராது எனக்கு ஆக்சுவலாக.
அதனால அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இயற்கையோட எழுதும்போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நம்ம இது நான் ரிலாக்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் சார் நாராயணன் சார். சொல்லுங்க. நம்ம எதுவுமே பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம எதுவுமே வீட்டு வேலையை பெர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறோம். கிச்சன் பெர்ஃபெக்டா இருக்கணும், பெட் கிளீனா இருக்கணும், வீடு கொஞ்சம் குப்பை இல்லாம இருக்கணும். ஆனா வீட்டுல நம்ம எதிர்பார்க்கற மாதிரி இல்ல, இம்பெர்ஃபெக்டா இருக்கு. கிச்சன்ல போனா நீங்க எது சார் கிச்சன் போறீங்க? நான் தான் கிச்சன் வேலை கிளீன் பண்ணோம். சரி. அந்த குப்பையா கிடக்குது. பெட்டு உடனே பண்ணாலும் பெட்ஷீட் போட முடியாது, நான் தான் மடிச்சு வைக்கணும். கதவை ஓப்பன் கதவை வெளியே இருந்து வர கதை திறந்து வைப்பாங்க. திறந்து வைக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, நேரா போகணும் சைலண்டா உள்ள வந்துடும். இது மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அப்போ ஹவு டு கெட் ரிலாக்ஸ் இதெல்லாம் அப்போ அதெல்லாம் கடகன்னு அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணாக்கா 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் போதும், மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன். மறுபடியும் இதே போல நாளைக்கு இதே பிரச்சனை வரும். இதுதான் this is the way I get relaxed for each and small things. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதுதான் this is how I get relaxed. ஒரு காலைல எழுந்தாக்கா 1 hour அப்படி இப்படி உட்காரவே முடியாத அளவுக்கு கீழே போவோம், மேலே வரும், பேப்பர் எடுத்தா அப்படி ஒரு உட்காருவோன்னு டைம் கிடைக்காது. அந்த உட்கார டைம் கிடைச்சா போதும், ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடிட்டு இருந்தா ஓகே. அப்புறம் போன் எடுத்தா பழைய இது வந்து சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். இல்லை சார், ஒரு விஷயம் நான் வந்து இப்போ நான் இங்கே நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு விஷயம், இப்போ மத்தியானம் வந்து ஒரு விஷயம் படித்தேன் நான். ஒரு அப்பா ஒரு பையன். அந்த அப்பா வந்து எப்பவுமே கண்டிப்பானவர். ரூமை விட்டு போகும்போது ஃபேன் ஆஃப் பண்ணல அப்படின்னா ஏன் ஆஃப் பண்ணல, ஒவ்வொரு விஷயமும் கேட்டுட்டு இருப்பாராம். சும்மா எப்பயாவது கேட்கறது, லைட் ஏன் அணைக்கல, ஃபேன் ஏன் ஓடிட்டு இருக்கு, இந்த கதவை ஏன் சாத்தல, பீரோவை திறந்தனி மூடல, புக் ஷெல்ஃபை எடுத்த சரியா வைக்கல, இது மாதிரி ஒன்னொன்னு கேட்டுட்டே இருப்பாராம். இந்த பையன் வந்து கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சாலும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த பையன் சின்ன வயசுல இருக்கும்போது ஆரம்பத்துல இருந்தே கண்டிப்பு. இந்த பையன் வந்து ஒரு இன்டர்வியூ இடத்துக்கு போகும்போது இந்த பையனுக்கு என்ன பழக்கம் வந்துருச்சுன்னா, எங்கே போனாலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பழக்கத்தில். இப்போ எங்கேயாவது ஏதாவது ஃபேன் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல எங்கேயோ போகும்போது ஆஃப் பண்ண வேண்டியது, லைட் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி, ஏதாவது தேவையில்லாத இடத்துல ஏதாவது இருந்ததுன்னா, ஆப்ரேஷனாக இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி இன்டர்வியூ போகிற இடத்துலையும் இதே மாதிரி அந்த ஆஃபீஸில் வந்து சில இடங்கள்ல இருந்திருக்கு. அதெல்லாம் இந்த பையன் வந்து போய் ஆஃப் பண்ணி அந்த ஒழுங்காக இல்லாத அந்த தண்ணி டம்ளர் எடுத்து ஒழுங்காக வச்சு, சேர் கலைஞ்சிருந்து அது ஒழுங்காக வச்சு, ஃபேன் ஆஃப் பண்ணி அப்படி இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 செயல்கள் செஞ்சுட்டு அப்புறம் இன்டர்வியூக்கு போகிறான். இந்த பையன் போன உடனே இவ செலக்டட். ஏன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை திட்டிக்கிட்டே செஞ்சவன். அப்போ தான் அப்பாவுடைய பெருமை வந்து அவனுக்கு தெரிஞ்சுதான். சார் அவர் சொன்னதுனால தானே நம்ம இந்த பழக்கமாக மாற்றிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்கிறது. சார் வந்து ஒன்று சார், இது வந்து இது நீங்கள் சொன்னதுனால ஞாபகம் வந்து எனக்கு மத்தியானம் கேட்டது. இது இப்போ சார் என்ன சொன்னார், நீ போனால் ஒழுங்கா இல்லை அப்படின்னு. சார் அதாவது என்ன அதாவது டோட்டலா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்குது, எல்லாத்துலயும் ரிலாக்ஸா இருக்க முடியறது இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்போ இரிட்டேட் ஆகுறோம், அப்புறம் யூ ஷுட் கெட் ரிலாக்ஸ். இப்போ நானும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இரிட்டேட் தான் ஆகிட்டு இருந்தேன். சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா இரிட்டேஷன். நான் வந்து அந்த இரிட்டேஷன் ஐ திங்க் நான் வந்து ஐ ஹவ் ஓவர் கம், ஐ திங்க் ஆல்மோஸ்ட். நீ ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு ஒன்று பிடிக்கல, ஒன்று சரியில்லை அப்படின்னா யூ டூ இட், அதர்வைஸ் கீப் குவைட். நீங்கள் அதை போய் மனசில் ஏற்றிக்கிட்டா தான் பிரச்சனை. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சார் பிரச்சனையே. உங்களால் முடிஞ்சதுன்னா செய்யுங்க, முடியலைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து தேர் இஸ் நோ செகண்ட் தாட். இயற்கையோடு ஏனுங்கிறத ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது. 2012 நான் வந்து யூஎஸ்லேருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும்போது நைட் டைம் ஏர் ட்ராவல். அந்த டயத்தில் வந்து பிளேன் வந்து மேகத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. மூன் வந்து ஒரு ஓரத்தில் இருக்கு. இந்த மூன் வெளிச்சத்தில் அந்த மேகக்கூட்டத்துடைய தோற்றம் இருக்கு பாருங்க, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த பியூட்டி என்னன்னா, நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சி நீங்க காணவே முடியாது சார், அன்லஸ் யூ கோ இன் ஏ பிளேன். அந்த நீங்க போற நேரத்துல மேகக்கூட்டங்கள் இருக்கணும், போற நேரத்துல நிலா இருக்கணும். அந்த நிலா வெளிச்சத்துல மேகத்துடைய மேல் பாகம் நீங்க பார்க்கணுங்கிறது. என்கிட்ட இன்னைக்கு வந்து அதி அற்புதமான கேமராலாம் இல்லை, அதை படம் பிடிக்கிறது இருட்டுல. ஏன்னா இருட்டு, உள்ளே வந்து இருட்டு.
லைட்லேயும் வந்து ரொம்ப மினிமம் லைட்டு. வெளியில் வந்து அந்த நிலா வெளிச்சம் மட்டும்தான். என்கிட்ட இருந்த கேமராவில் அதை கேப்சர் பண்ண முடியல. ஐஸ் வேரிங் ஏ வெரி சிம்பிள் டிஜிட்டல் கேமரா. அப்போ இருந்த ஃபோன் வந்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி கிடையாது. அதில் ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியாது. அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் ஐ என்ஜாய். அந்த மாதிரி ஒரு காட்சி காணுவதுங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். அந்த பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பிளேன்னா அந்த சர்ஃபேஸ் சொல்கிறேன் நான். அந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸு அதில் நிலா வெளிச்சத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அதாவது ஓஷோ வந்து சொல்லுவார், எத்தனை முறை நீங்கள் வந்து சூரியோதயத்தையும் சந்திரோதயத்தையும் முழுமையாக பார்த்துருக்கீங்கன்னு யார்கிட்டே கேட்டிங்கன்னா வெட்கப்படும்படியான பதில் தான் வரும் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். யாராவது சூரியோதயத்தையும் சந்திரோதயத்தையும் பார்த்துருப்பீங்க சில்வர். நானும் வந்து 2-3 முறை பார்த்துருக்கிறேன்னு. கண்கொள்ளா காட்சி. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து மேகங்கள் இல்லாத வானம் இருந்து அதில் சூரியன் உதிக்கும் அல்லது சூரியன் மறையும் அப்படின்னா, மறையிறதை விட உதிக்கிறதா இன்னும் அருமை. அது ஒன்னொன்னும் ஒரு அழகு இருக்கு. அதே மாதிரி நிலா வெளிச்சமும் அப்படித்தான். இது எத்தனை பேர் வந்து அதை நான் சென்னையில் 76 77 இருக்கும்போது டெய்லி போவேன் நான். 2 முறை எனக்கு அந்த காட்சி கிடைச்சது. அதே மாதிரி நிலா உதிக்கிறதும் ஒரே ஒரு முறை பார்த்துருக்கேன் நான், வித்தவுட் எனி கிளவுட்ஸ். மேகக்கூட்டம் இல்லாத வானத்துல இருந்து நிலா உதிக்கிறதுங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி நான் பார்த்துருக்கேன் நான், அலைகள் இல்லாத கடல், அலைகள் இல்லாத மெரினா கடற்கரை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காத்தே இருக்காது. ஏன்னா காத்து இருந்த ரெண்டுமே இன்டர்டிபெண்ட். சுத்தமாக அலை இருக்காது, யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா காற்று இல்லாதனால யாரும் உள்ள நுழையும் போதே வேகம் எல்லாம் போயிடுவாங்க. ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் வில் பி தேர். ஆனால் அற்புதமான காட்சி அது. நீங்கள் வந்து கடல் அலை இல்லாமல் இருக்கிறது வந்து அப்படியே லேசாக லேசாக வரும். பெருசாலாம் வராது, சும்மா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் வரும். அப்படியே அமைங்கிரும், அந்த காற்று இருக்காது. ஏரி மாதிரி இருக்கும் கடல், பார்க்குறதுக்கு வந்து ஏரி மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகான காட்சி. நான் வந்து அப்போ வந்து நம்ம கையிலெல்லாம் காசு கிடையாது, கேமரா கிடையாது, சாப்பிட்டாவே ஜாஸ்திங்கிற மாதிரி சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது அந்த கண்ணு தான் கேமரா. இன்னும் எனக்கு வந்து என்னுடைய நினைவில் நிற்கிது அது. அதனால் உண்மையாகவே இயற்கையோடு ஏதல்ங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான காட்சி. நான் ஒரு முறை வந்து கூர்கில் வந்து ஒரு ரிசார்ட்டுக்கு போகும்போது காட்டில் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க. துபாரே ஃபாரஸ்ட்னு, பேம்பு ஃபாரஸ்ட். அது போய் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து அந்த கைடு வந்து ஒருத்தர் நிறுத்தினார். எல்லாம் நில்லுங்க அப்படின்னு. நில்லுட்டு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னாரு. கவனிச்சா என்னன்னா, பக்கத்தில் வந்து காவேரி ஓடிட்டு இருக்கு. அந்த சலசலப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப இந்த காட்டில் வந்து ஸ்டில்னஸ் இருக்கணும். காற்று இல்லாமல் அது அந்த ஸ்டில்னஸ் இருந்து பறவை ஒளி இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த சலசலப்பை நீங்கள் கேட்க முடியும். கொஞ்சம் நில்லுங்க கவனிங்க அப்படின்னாரு. காவேரி ஓடுற சத்தம் கேட்குதா சார் உங்களுக்கு பக்கத்தில் அப்படின்னு அந்த சலசல நதி ஓடுற ஓசை, அதுவும் வந்து ஒரு அற்புதமான ஒரு சமாதி. அதாவது காதால் கேட்டு இயற்கை ரசிச்சது அன்னைக்கு காட்டுக்குள்ளே இருந்து. அப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார், காவேரி இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். அதுவும் வந்து ஒரு அற்புதமான காட்சி. நான் இன்னொரு காட்சி சொல்ல விரும்புகிறேன். 2008 நான் கோயம்புத்தூரில் நான் தனியாக இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோடு இருக்கும்போது ஒரு ரூமில் இருந்தேன். இங்கே தடாகம் ரோட்டில் ஒரு ரூமில் மாறி இருந்தேன். காலையில் 3 மணிக்கு திடீர்னு முழிப்பு வந்தது. எழுந்து அங்கே மொட்டை மாடி, அது அந்த ரூமுக்கு வெளியில் வந்து மொட்டை மாடி. வெளியில் வர்றேன் நான். அந்த நிசப்தம் இருக்கு பாருங்க, அன்னைக்கு தான் வாழ்க்கையில் அந்த நிசப்தத்தை நான் வந்து ரொம்ப ரசித்தேன். எங்கேயோ ஒரு மோட்டார் சைக்கிள் போகிற சத்தம், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் சைலன்ஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிலா வெளிச்சம் இருந்தது. அந்த நிலா வெளிச்சத்தில் மருதமலையில் முத நாள் வந்து மழை பெஞ்சிருந்தது. அந்த நிலா வெளிச்சத்தில் மருதமலை வந்து நனைந்து இருந்த காட்சி இருக்கு பாருங்க, ஒரு கண்கொள்ளா காட்சி. அது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரில எனக்கு. அந்த அந்த நிலா வெளிச்சத்தில் வந்து அந்த ஈரமான மலை இருக்கு பாருங்க, அவ்வளோ லேசாக தெரிஞ்சு. அப்பவும் என்கிட்ட கேமரா இல்லை, அன்னைக்கு இருந்த மொபைலும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அதை எடுக்கிறதுக்கு. ரொம்ப இது எழுதி வச்சிருக்கேன் நான் அந்த சீனை. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது மழை பெஞ்சு நைட்டில் லைட் இருந்து அந்த மாதிரி ஒரு காட்சியை நீங்கள் வந்து காண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் நினச்சா கூட பார்க்க முடியாது அதை. ஏன்னா இங்கே வந்து இங்கே மேகம் மூடி இருக்கிறதுனால மழை நேரத்தில் மேலே ஏறி அன்னைக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது எனக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி அது. நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நான் வீட்டில் என் சார் சொல்கிற மாதிரி அந்த எரிச்சல் எல்லாம் விட்டாச்சு. இருந்தாலும்
நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அவ்வளோதான். வேணும்னா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அது அப்படிதான். இப்போ ஒரு 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 விஷயம், ஒரு சூழ்நிலை வந்து ஒன்று இருக்கிறது தான், அது அப்படித்தான் இருக்கும். அது நீங்கள் வந்து புறச்சூழ்நிலையை நீங்கள் மாற்றவே முடியாது. நம்ம அகச்சூழ்நிலையை தான் மாற்றிக்க முடியும். ரொம்ப அற்புதமாக இருந்தது மேடம். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். உங்களுடைய பேச்சு ஒரு தெளிந்த நீரோடை. இந்த வாய்க்காலில் கிராமத்தில் வந்து இந்த பக்கம் வயல் இருக்கும், இந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்கும். லேசாக ஒரு 4-5 அடி அகலத்தில் வந்து ஒரு நீரோடை ஓடிட்டு இருக்கும். இவ்வளோ பேச நீங்கள் அளந்து பேசுறீங்களா, அளக்காம பேசுறீங்களான்னு தெரில. அந்த அந்த ஒரு பேஸ் இருக்கு பாருங்க. ஐ லவ்ட் இட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மேடம், ரியலி. அதாவது இந்த தேங்க்யூ. ஒருத்தர் வந்து ஒரு பேசல வந்து பேசுறது வந்து ரொம்ப சிரமம். ரொம்ப அழகாக பேசுறீங்க. வாழ்த்துக்கள் மேடம். நல்ல வாழ்த்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப அதிகம் பேசிட்டேன். பொறுத்திருந்து கேட்டதற்கு நன்றி. நான் அதுதான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், சுனந்தா வந்து நிதானமா பேசுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன், கவனிச்சிங்களா? இதுல நாராயண் சார் சொன்ன விஷயம் வந்து பிளைட்ல எல்லாம் கிடைச்சாலும் விண்டோ சீட் கிடைக்கணும். ஆமா. அது ஒண்ணு இருக்கு, அது இல்லையா? சீட் கிடைச்சாலும் தூங்காம நீங்கெல்லாம் பார்க்கணும்ல பேசு. சார்? நான் என்ன சார், விண்டோ சீட் கிடைச்சாலும் தூங்காம பார்க்கணும்ல? அது ரைட்டு, விண்டோ சீட் கிடைச்சி தூங்கிட்டு இருந்து என்ன யூஸ் இருக்கு? அது கரெக்ட் தான். சோ எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இயற்கை காட்சி காட்டுறேன் பாருங்க. உங்க வீடா சார்? உங்க மாடி தோட்டமா? சார் பாருங்க சார், என்ன நடக்குதுன்னு பாருங்க சார். பூ விரியுது சார், சூப்பர். பூக்குறத யாராச்சும் பார்த்திருக்குமா? ஆமா, நான் எடுத்தது இது. அப்படியா? குட். நான் எடுத்தது சார். இன்னொரு தடவை போடுங்க சார். போடுங்க சார். ஜூம் பண்ண முடியுமா? முடியாது. தெரியுது சார். ஜூம்னே தேவையில்லை, நல்லாவே தெரியுது. ஆமா ஆமா, சூப்பர் சார், சூப்பர் சார். என்ன பூ சார் அது? இது ஒரு சாதாரண பூ சார். இது காலையில வெயில் வரும்போது பூக்கும், ஓ. சாயங்காலம் வெயில் போனோடனே முட்டாயிடும். சார் அந்த பூ காலையில பேரு மாலத்தி சார். செம்பருத்தி. இந்த பூ வந்து செம்பருத்தி தான் இந்த மாதிரி வாங்க. இந்த பூ பூக்குறத நான் நோட் பண்ணிட்டே இருந்துட்டு என்ன பண்ண, ஒரு நாள் தனியா எடுத்து வச்சு கேமராவை செட் பண்ணிட்டு அவ்வளவு நேரம் அது வெயிட் பண்ண, ஓ. அந்த டைமிங்கை நோட் பண்ணி, அந்த காலையில பூ எந்த நேரத்துல பூக்குதுன்ற டைமிங்கை நோட் பண்ணி அந்த வெயில் வர நேரத்துல கேமரா வச்சுட்டு, இது வந்து 2 நிமிஷத்துல ஓடுச்சு. ஆனா வந்து நான் ஷூட் பண்ணது கிட்டத்தட்ட 1 hour ஷூட் பண்ணிருக்காது. ஓகே. அவ்வளவு நேரம் எடுத்து, நம்ம கண்ணுக்கு தெரியாது அது மலர்றது, கண்ணுக்கே தெரியாது. அதை வந்து நான் ஷூட் பண்ணி நான் இதை ஸ்பீட் அப் பண்ணதுனால அந்த மலர்றது இவ்வளவு செகண்ட்ல தெரியுது. ஓகே வாங்க, சார். நான் பேசிடுறேன் சார், கொஞ்சம். சொல்லுங்க சார், வாங்க சார், பேசுங்க சார். மேடம், நம்ம நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அமைதியான ஸ்பீச்சு, ரொம்ப நிதானமாக பேசுனீங்க. நாங்கள்லாம் ரொம்ப கேட்டு என்ஜாய் பண்ணோம். ரொம்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசினப்போ ஒரு தடவை கேட்டிருக்கேன். இப்போ 2வது தடவையாக உங்களை திருப்பி கேட்டிருக்கோம். வாழ்த்துக்கள். சும்மா இருக்கிறதுனா நாங்கள் இப்போ நம்மளுக்கெல்லாம் பெரும்பாலானவங்களுக்கு சும்மா இருக்கிறதுனா மொபைலை தூக்கி வைக்கிறது தான் சும்மா இருக்குது. ஆனால் அது இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இடையிடையே இந்த மாதிரி ஏதாவது இயற்கையை ரசித்து நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கடல் அலையை பார்த்து ரசிக்கிறது, அந்த அருவியில் பார்க்குறது, அருவியில் குளிக்கிறது, இது அந்த மாதிரி. இந்த கடல் அலையை காலங்காத்தால் போயிட்டு அந்த சூரியன் உதிக்கிறது இதையும் காலில் நினச்சிட்டு, கடல் அலையில் காலில் நினச்சிட்டு இது பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு புதிய இதை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றிங்க. தேங்க்யூ ரவி சார். இந்த கடல் அலைன்னு சொன்னோடனே தனுஷ்கோடி போயிருக்கீங்களா? தனுஷ்கோடியில ஒரு பக்கம் அலை இருக்கும், ஒரு பக்கம் அலை இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பக்கம் அலை இருக்கும், ஆமா, ஒரு பக்கம் அலை இருக்காது. கலரும் கிரீனா இருக்கும் சார், ஒரு சைடு ப்ளூவா இருக்கும் தண்ணி, லைட்டா. ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியாது, லைட்டா அதை கவனிச்சோம்னா தெரியும். அது என்னன்னா அந்த யூ வர இடத்துல டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, அந்த கார்னர் வளைஞ்சு வரப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அலையும் இந்த பக்கம் அலை இல்லாத ரெண்டுத்தையும் சேர்ற இடம் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிச்சோம்னா தெரியும்.
சவுதியில எல்லாம் மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் எந்த கடல் பீச்லயும் அலை கிடையாது. ஓகே. அது ரொம்ப நிசப்தமா இருக்கும். அதாவது அலையே அலையே பார்க்க முடியாது. அங்க அலையே கிடையாது. மிடில் ஈஸ்ட்ல மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸ்ல கடல்ல அலை கிடையாது. இல்ல இது வாங்க சார். அடுத்த என்ன இதுன்னா இந்த டெக்னிக் நம்ம எங்க இருக்கோமோ அங்க செய்யறது சார். நம்ம ஃபாரஸ்ட் போனோம் இல்ல பீச் போனோம் அப்படி இல்லாம நான் இருக்க இடத்துல நான் ரிலாக்ஸ் ஆகணும். நான் இருக்க இடத்துல கண்டிப்பா ஸ்கையை அண்ணாந்து பார்க்கலாம், சூரிய உதயம் பார்க்கலாம், சூரிய அஸ்தமனம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம செலவு பண்றது கிடையாது. அந்த நான் இருக்க இடத்துலயே நான் எப்படி ரிலாக்ஸ் ஆகிறது. வாங்க முருகேச பழனி சார். வணக்கம். இது இந்த நிக்சன் டைம்ங்கிறது புது கான்செப்டா தெரியுது எனக்கு. பட் இருக்கிற நான் ஒரு நாராயணமூர்த்தி சொன்னப்பல நானும் காட்டுக்குள்ளெல்லாம் வனவிலங்கு கணக்கெடுப்பு, யானைகள் கணக்கெடுப்புலாம் போகும்போது அங்க இருக்கிற அமைதியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இதா இருக்கும், அற்புதமா இருக்கும். அப்புறம் அங்க அருவி இருக்கும், அந்த அருவியில இருக்கிற சத்தம், ஓடை போகிறது இருக்கும், அங்க சுனை நீர் இருக்கும், சுனை நீர் டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த ஃப்ளைட்டை பத்தி பேசினாங்கல்ல, ஃப்ளைட்ல வந்து நான் நார்மலா வந்து செக்இன் பண்றதுக்கு எர்லியாவே போயிருவேன். அதனால நமக்கு விண்டோ சீட் எப்பவுமே கிடைச்சிடும். அது எர்லியா போனோம்னா கண்டிப்பா விண்டோ சீட் உறுதியும் எனக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால அது விட ஃப்ரெண்ட்லியா ரியரா அதை பார்த்து கரெக்டா உட்காந்துருவேன். அது ஒண்ணு. அடுத்து வந்து இப்ப இது வந்து இந்த நெதர்லாந்துல வந்து இந்த 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 கான்செப்ட் இது நிக்சன் அந்த டச் வேர்டுன்னு போட்டு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்படின்னா அங்க இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கும் நம்ம பள்ளி குழந்தைகளுக்கும் அந்த இது மாதிரி இந்த டைம்ல எப்படி இருக்கும் அது அதெல்லாம் இது விவரம் இருக்கா? எப்படி புரியல சார். இல்ல சரி, இந்த வேர்டு வந்து இது நெதர்லாந்து வேர்டுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, டச் வேர்டு. ஆமாங்க சார். அப்படின்னா அங்க இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி இருக்குமா பள்ளி குழந்தைகள் லைஃப்ல? நம்ம குழந்தைகளோட லைஃப் எப்படி இருக்கு? அதெல்லாம் கம்பேரிசன் எது இருக்கா? இல்ல பள்ளி குழந்தைய விட பெரியவங்களுக்கு சார். இது பெரியவங்களுக்கா? சரி சரி சரி. ஆமா. இல்ல ஆக்சுவலி பெரியவர்கள் வர்றதுன்னா அவங்க இதுல வந்து பள்ளி குழந்தைகள் அதுல இருந்து தானே வந்திருப்பாங்க. அவங்க இந்த கான்செப்டே ஃபேமிலியில வீட்டுல இருக்கும், இல்ல இப்ப நம்ம பள்ளியிலேயே இந்த கான்செப்ட் செய்யும் இருக்கும் பொழுது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா பசங்களும் அது கத்துப்பாங்க சார் வீட்ல பார்த்து. அதான் வீட்டுல குழந்தைங்க பார்த்து நம்மள கத்துக்கிட்டாங்க. அப்சர்வ் ஸ்கூல்ல பண்ணி இதே தான் மாதிரி அவங்க இருக்கும். என்ன சார்? இல்ல அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கும்? ஆமா. ஓகே சார், சிறப்பு. நன்றி, தேங்க்யூ. நன்றிங்க. இந்த புக்கு வந்து 2020 ஜனவரி 1 தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான். வாங்க சார், வாங்க சக்கரவாணி சார், வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிக்சன் டைமிங் அந்த இது பற்றி நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி பல வகையில் நம்ம இயற்கையோடு இயந்திருக்கும் போது உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல இது கிடைக்குது. நான் இதை கண்கூடா பார்த்துருக்கேன். நான் கனடாவில் போயிருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் காட்டில் தான் இருப்பேன். எனக்கு வீட்டை விட காட்டுக்குள்ளே போகும்போது இப்போ நீங்கள்லாம் சொன்னது நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். இவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மரங்கள் காட்டில் ஆடும்போது அந்த சலசலப்பு, சின்னதாக ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த சலசலப்பு, உள்ள வந்து கீச் கீச்சுன்னு கேட்குற சவுண்டு, இது எல்லாமே நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். மற்றபடி வெளி இடத்துக்குள்ள எங்கே போனாலுமே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் கிராமத்துக்கு போகும்போது வயக்காட்டு பக்கம் போயிட்டுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வயல்கள் அதில் உள்ளது ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து ரசிப்பேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் இங்கே நகரத்தில் வசிக்கும் போது ஈவினிங் டயத்தில் மொட்டை மாடியில் போனால் கூட சரி அவ்வளோ ஒரு இதை பார்க்க முடியல. ஏன்னா உயர்ந்த கட்டடங்கள் இருக்கிறதுனால மறைக்குது, எதையும் முழுமையாக பார்க்க முடியல. சரி வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு சோஃபாவில் படுக்க போனால் கண்ட நினைவுகள் தான் வருதே தவிர கற்பனைகள் எதேதோ வருதே தவிர ரிலாக்ஸ் பண்ண முடியல. எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் அப்படியே இருக்கணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒன்று உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியல. அது பாசிட்டிவாகுது, நெகட்டிவாகவும் இருக்குது. அது தேவையில்லாத நினைவுகள் வந்துகிட்டு இருக்குது. ரிலாக்ஸ்ன்னு சொல்லி படுத்தாலே ஏதாவது வேலை செய்யப்போதாவது அது அந்த எண்ணம் வரல, வேலை செய்யற எண்ணம் இருக்குது. ஆனால் ரிலாக்ஸ்ன்னு சோஃபாவில் கண்ணை இருந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படி மேலே படுத்துமா
நினைவுகள் தான் ஓடுது. அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் அந்த ரிலாக்ஸை விட்டுறது. இப்போ சார் காட்டினா பாருங்க, அதை மாதிரி எப்போது நினச்சிக்கிட்டா சரி, ஏற்கனவே நான் எடுத்து வச்சதோ இல்லை வந்திருக்கிற போட்டோக்கள் அது இது, அதில் அந்த இயற்கை காட்சி வந்து பாருங்க, அதை மட்டும் அப்படியே ஊத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் கொஞ்ச நேரம். அது கொஞ்சம் உண்மையில இதுவாக இருக்குது. இயற்கையை நேராக பார்க்கறதுனால இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு எண்ணம், ஆஹா இது நல்லா இருந்தது, இந்த பூ நல்லா இருந்தது, இலை நல்லா இருந்தது, சம்திங். ஆனால் இது துரதிருஷ்டம் தான். இப்போ இங்கே நம்முடைய நகர வாழ்க்கையில் அது மாதிரியான இயற்கையோடு போகிற மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையவில்லை. அது எனக்கு ரொம்ப துரதிருஷ்டமான செய்தி. மற்றபடி உங்களுடைய உரை நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி. நன்றி நன்றி சார். வாங்க நன்றி சார், பேசுங்க. நாராயணமூர்த்தி சார், நீங்க கண்ணு தான் கேமரான்னு சொன்னீங்க. நீங்க ஒரு காட்சியா சொல்லிங்களே, நம்ம கற்பனையே கேமரா வந்துட்டு நீங்க டிஸ்கிரைப் பண்ண ஒன்று நமக்கு ஒரு காட்சி மாதிரி தெரிஞ்சுது. பார்க்க முடியாட்டியும் கற்பனையிலே ரசிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பிளேன்ல விண்டோ சீட் கிடைக்காட்டியும் ட்ரெயின்ல விண்டோ சீட் கிடைக்காட்டியும் நமக்கு ரொம்ப கவலை. என்ன சொன்னா, அந்த ட்ரெயின் விண்டோல பார்க்கல அந்த சீனரி எல்லாம் அப்படி ஒரு மூவி மாதிரி போயிட்டு இருக்கும் இல்லையா? பிளேன்ல பார்த்தாலும் ஆனா ட்ரெயின்ல வித்தியாசம். மற்றது வந்து நம்ம ஊர்ல ஸ்ரீலங்கால வந்து விண்டோ சீட் கிடைக்காட்டியும் அந்த டோர்ல நிக்கலாம். இங்க அப்படி விட மாட்டாங்க, டோர் எல்லாம் ஷட் இல்லையா? ஸோ யூ கான்ட் டூ தட் இன் இங்கிலாந்து. அப்புறம் நாம சில சமயங்கள்ல குழந்தைகள் ஆகணும் போல இருக்கு இந்த பேச்சை கேட்டோடனே. அப்படியே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டாபிக் சுனந்தா ரவி அம்மா, நீங்க பேசினதுக்கு நன்றி. நன்றி. நான் இன்னொரு சீன் காமிக்கிறேன். இப்போ நாங்க போயிட்டு வந்தோம் ஒரு இடம். இது வந்து புதுக்கோட்டையில மூவர் கோயில்னு பேரு. இந்த இடம் பாத்தீங்கன்னா நாங்க போனப்ப யாருமே கிடையாது இங்க. நாங்க தான் இருந்தோம். இன்னும் 2 பேர் இருந்தாங்க எக்ஸ்ட்ரா. ரொம்ப நிசப்தமான ஒரு பிளசன்ட் ஏரியா, ரொம்ப பிளசண்டான மூமெண்ட், ரொம்ப நிசப்தமா இருந்தது. இந்த 2 கோயில் வந்து அந்த அழகு வந்து ரொம்ப அவ்வளவு அழகா இருந்தது. அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நேரம் ரசிச்சோம். நாங்க அப்படியே உக்காந்துட்டோம், ரொம்ப நிதானமா உக்காந்து அதனுடைய எல்லா விஷயங்களையும் ரசிச்சு சுத்தி போட்டோ எடுத்து, அதாவது ஒரு செகண்ட் போட்டோலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நாங்க ரிலாக்ஸா உக்காந்துட்டோம். ஒரு ஓரமா உட்காந்து அப்படியே சுத்தி ரசிச்சோம் இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட்டை. ரொம்ப பிளசண்டான மூமெண்ட். வெதர் வந்து ரொம்ப நல்ல அருமையான வெதர் இருந்தது. அதே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்து அந்த சூரிய கதிர்கள் அவ்வளவு அழகா இருந்தது. இது ஒரு பக்கம்னா, அந்த சூரிய வெளிச்சம் அன்னைக்கு கிடைச்ச சூரிய வெளிச்சம் வந்து அவ்வளவு பிரமாதமா இருந்தது. ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு இது. அதாவது அந்த இடம் வந்து எங்களை டோட்டலா எங்களே மாத்திடுச்சு. எங்களோட சூழ்நிலை, நாங்க அவ்வளவு தூரம் சுத்தி டயர்டு எல்லாத்தையும் மாத்தி ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணோம். இது இந்த மாதிரி இடங்கள் போகும்போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கு பாக்குறது இருந்தா பாருங்க. அப்படியே ஒரு 3 மினிட்ஸ், ஒன்னும் ஒரு நிமிஷம் நல்ல ஒரு ரிலாக்ஸ். யாருமே இல்லை, அதாவது ஒரு கொஞ்சம் தூரமான இடம். பல பேருக்கு தெரியாதுன்றதுனால வரலன்னு நினைக்கிறேன். அது ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும். சோழர் காலத்து கோயில் இது. சோழர் காலத்துல பூதி விக்ரமகேசரின்றவரு கட்டினதுதான். நம்ம ராஜராஜ சோழர் காலத்துல அவர் கட்டுறது 3 கோயில் கட்டியிருக்காங்க. அதுல 2 கோயில் தான் இருக்கு. ஒரு கோயில் வந்து அழிஞ்சிருக்கு. இதுல 2 கோயில்ல ஒரு கோயில்ல மட்டும்தான் இது வச்சிருக்காங்க, லிங்கம் வச்சிருக்காங்க. மற்றபடி சுத்தி நான் ரொம்ப அழகா கவர் பண்ணேன். நிறைய இருக்கு. ஆனா வந்து ரொம்ப நிசப்தமா இருந்த ஒரு இடம், சைலண்டா இருந்த இடம். அந்த அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சு. இந்த இடம் வந்து தொல்லியல் ஆய்வுல இருக்குதான். இப்போ நாங்க இங்க வந்த பின்னர் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி அது வந்து கீழடி மாதிரி இப்போ அந்த இடத்துலயும் தொல்பொருள் ஆய்வு நடக்க போகுது அப்படின்ற விஷயமும் எனக்கு நாங்க போயிட்டு வந்த பின்னர் தான் அந்த தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையான இடம். அங்க ஒரு கிணறு இருக்கு, அது ரொம்ப அற்புதமான கிணறு. ஆக்சுவலி அது உள்ள இறங்கி போகலாம் அந்த கிணத்துக்குள்ள. ஆனா இப்ப மழை பெஞ்சதால அந்த கிணத்துக்குள்ள தண்ணி ஃபுல்லா இருந்தது. ஒரு 4 படி தான் இறங்குற மாதிரி இருக்கு, மற்றபடி கிணறு ஃபுல்லா இருந்தது. அது அந்த காலத்துல அந்த கிணத்துக்குள்ள இறங்கி அந்த பாதை வழியா வந்து தண்ணி மொண்டிருப்பாங்க போல. மேல இருந்து பார்த்தாலும் அந்த பாதை தெரியுது. அதுல பாதி தூரத்துக்கு தண்ணி இருந்தது.
அருமையான நல்ல அருமையான இடம். அந்த இடத்துல இப்போ வந்து நம்ம ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கிறதால அதுக்கு பின்னாடி சைடு பேக் சைடு வந்து பெரிய பார்க் போட்டிருக்காங்க. அவ்வளோ அருமையான பார்க்கு. ஆனா அந்த பார்க்ல வந்து அந்த அனுபவிக்க மக்கள் வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சுத்தி கிராமமும் முள்வேலியுமா தான் இருக்கு, மக்களே இல்ல. நாங்க போனதே வந்து ஒரு கார் மட்டும்தான் போவோம், அந்த பாதை மட்டும்தான். ஒரு மாதிரியான லோன்லியான பிளேஸா இருக்கு. இப்ப அந்த அந்த அங்க ஒர்க் பண்றவர் கூட அங்கேயே தங்கிட்டு வரான், அவர் வெளியில போக மாட்டாராம். அவர் லாக் பண்ணிக்கிட்டு அந்த அதுக்குள்ளவே தான் இருப்பாராம் பாருங்க. அவர் என்ன போயிட்டு வர முடியாது, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல வந்த உடனே வந்து மணப்பாறை வந்துடுது. ஆனாலும் வந்து ரொம்ப கிராமம். ஸ்கூல் எல்லாம் எங்கேயோ இருக்குது. நாங்க ஆண்டு வேலை போற வழியில பார்த்துக்கிட்டே போனோம். பிள்ளைங்க எல்லாம் சைக்கிள்ல தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அன்னைக்கு போகி பசங்கெல்லாம் வந்து சைக்கிளை எவ்வளோ லாங்ல சைக்கிளை மெதிச்சுக்கிட்டு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வராங்க. ஸ்கூல் எங்கேயோ இருக்கு, அது மாதிரி எங்கேயோ ஒரு வீடு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஏரியால இது இருக்குது. அதனால தான் வந்து இப்போ வந்து இது அகழ்வாராய்ச்சி பண்ண போறாங்களா, அது எந்த இடம்னு தெரியல. நான் வந்து இதை பார்த்தேன். இதுதான் கிணறு, அவர் காட்டுறாரு பாருங்க, அந்த கிணறு தான். மேல இருந்து பார்த்தா அந்த கிணறு இருக்கு. இப்பதான் வந்து இப்ப இந்த டாய்லெட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்ததால அந்த இடம் வந்து ஃபுல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. யாருமே இல்லை, நாங்க 4 பேர் இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவ்வளவுதான். அவ்வளோ எனக்கு வர்றதுக்கு மனசு இல்லை அந்த இடத்த விட்டு. ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா நமக்கு பாதை தெரியாது. அதனாலயே நாங்க அந்த இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு வெளியில வந்தோம். அருமையான இடம், இந்த சூப்பரா சூரிய வெளிச்சம் ரொம்ப அழகா இருந்தது. சூரிய வெளிச்சம் இதுல அழகா இருந்தது. இந்த இந்த கிணறு இருக்கு இல்லையா, அதை பாருங்க. இந்த இடத்துல இந்த கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறு தெரியுது இல்லையா, இந்த கிணறு இது ஒரு இடம் இருக்கு பாருங்க. இங்க இங்க ஒரு வழி இருக்கு இல்லையா, இந்த வழியில படிக்கட்டு இருக்கு. இது படிக்கட்டு. பாருங்க இங்க வந்து இது தெரியுது இல்லையா, இந்த இந்த இங்க இருந்து படிக்கட்டு கீழே இறங்குது. உள்ள இறங்கினா பாதி கிணறுக்கு போகுது, உள்ள கீழே பாதி கிணறுக்கு போகுது. பாதி கிணறு போய் கீழே இருந்து தண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. நார்மலா படிக்கட்டு இருக்குது வேற, இந்த கிணத்துக்குள்ள இந்த பக்கம் கட்டின படிக்கட்டு வந்து கீழே போகுது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்காது. அது அவ்வளவு அழகா இருந்தது, நல்லா இருந்தது. அது உள்ள கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த படிக்கட்டுலாம் மழை பெய்து தண்ணி வந்துட்டு இருந்தது. இந்த கோயில்ல ஒரு முக்கியமான செய்தி, அந்த கோபுரம் இருக்கு பாருங்க, அது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோபுரம் மாதிரி உள்ளீடு அற்ற கோபுரம் அது. அதாவது நீங்க அதை கவனிச்சு பார்த்தீங்களான்னு தெரியல, நிமிர்ந்து பார்த்தா அந்த கூடாதான் இருக்குது அந்த அந்த கோபுரத்துக்கு உள்ள. நீங்க தஞ்சை பெரிய கோயில அது மாதிரி தான். அது ஒரு இங்க ரொம்ப பெரிய விசேஷம். இப்ப நாங்க புதுக்கோட்டை மரபு நடைன்னு போனோம். அதுல இந்த பொற்பனை கோட்டை, இந்த இடம், இது மாதிரி ஏன்னா உங்க ஊரு நீங்க ம். பாத்திருப்பீங்க உங்க ஊருன்னு. ஆமா ஆமா, அதுல அது அது அந்த இதோட போனதுனால அவங்களும் நிறைய இது பண்ணாங்க. பக்கத்திலேயே இன்னொரு கோயில் இருக்கு, ஒரு மகாபலிபுரம் கோயில் மாதிரியே ஒரு கோயில் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு. புதுக்கோட்டையும் அதை சுத்தி நிறைய சமணர்கள். நான் இன்றைய பேச்சுக்கு சொல்லணும்னா, அவங்க பேசுறத விட நம்ம எல்லாரையும் நிறைய பேச வச்சுட்டாங்க. சுனந்தா ரவி அவங்க பேசி இருக்கிறது ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு புது கான்செப்ட். நான் இவ்வளவு நேரம் நிறைய நேரம் உள்ளதான் தேடிட்டு இருந்தேன் கூகுள்ல. நிறைய இருக்கு. அதாவது நம்மளை தூண்டி விட்டுருக்காங்க. அந்த வகையில அவர்களுடைய பேச்சு வெற்றியான பேச்சு. அவங்க இன்னொன்னு, a thing of beauty is joy foreverங்கிறாங்க. அவங்க அதை சொல்லல. இப்ப நம்ம சொன்னதெல்லாம் அப்படி மாதிரி சொல்றோம். நார்மலா நம்ம வீடுகள்ல இருக்க போது, நான் இப்போ இந்த உரைகளுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் 2 விஷயம் பண்றேன். ஒண்ணு என்னன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்ஃபோர்ட்ல பேர்டு வாட்சிங்னு ஒரு அம்மா பேசுனாங்க. நீங்க அவங்க ஏதோ சதுப்பு நிலை பக்கத்துல மெட்ராஸ்ல இதுல பள்ளிக்கரண பக்கத்துலயே எங்க இருக்காங்க. அவங்க இதை நான் கவனமா கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து எங்க வீட்டுல இருக்க பிளாட்ல இந்த கதவை திறந்துட்டா பக்கத்துல இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ தெரியல, வீடுகள்லாம் அவங்க கட்டல. அதனால நிறைய கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கும். அதை இந்த மாதிரி நேரங்கள்ல நான் கேட்கிறேன். எப்போவா அது கொஞ்சம் இதுவா இருந்தா
கவனமா அந்த அந்த இலையை பார்த்துட்டு ஒண்ணுமில்லாம அந்த பேர்டை மொத்தம் ஏதாவது ஒரு பேர்டுடைய ஒலி ரொம்ப அதிகமா இருக்கும். அது என்னத்துக்கு கத்துது? இரைய தேடி கத்துதா, இணைய தேடி கத்துதா அப்படின்னு சில சமயங்கள நினைக்கிறது உண்டு. அது அது ஒண்ணு செய்யற. ரெண்டாவது, சர்வீசஸ்ங்கிறத படிச்சதுக்கு அப்புறம் இப்ப எப்பவா டக்குன்னு சோறு வந்தா வெளியில காயிற துணி, எங்க வீட்டுல உணர்த்தி இருக்கிற துணியை உணர்த்துறது நான் தான், மடிச்சு வைக்கிறது நான் தான். அப்பதான் நான் அந்த போனை விட்டுட்டு இருக்கேன். அப்ப போய் டக்குன்னு அதை போய் அந்த இருக்க துணி பூராத்தையும் அந்த வறந்தையிலேயே வச்சு அப்படி அழகா மடிச்சு, இப்ப மடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டு. இப்ப முன்னாடியெல்லாம் என் துணியை எல்லாரும் மடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என் மனைவியுடைய சேலை கிடந்தால் கூட இப்ப நான் மடிக்க ஆரம்பிச்சதுனால அவங்க யாருமே மடிக்கிறது இல்லை. அதை மடிச்சு வைக்கிறத ஒரு பெரிய ஒரு கலையாவே இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் மூன்றாவதா ஒண்ணு சொல்ல முடிக்கிறேன். நம்ம ரொம்ப முந்தியெல்லாம் ஏதாவது கிடந்துச்சுன்னா அதை எடுத்து வைங்க, இதை எடுத்து வைங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப முடிஞ்சா நான் எடுத்து வைக்கிறேன். அப்ப அது மாதிரி சில சமயங்கள்ல நான் இப்போ கூட்டக்கூட ஆரம்பிக்கிறேன். இப்ப கொஞ்ச நாளா. அதனால அப்பா ஏன் கூட்டுறியேன்னு முந்தியெல்லாம் சத்தம் போடுவாங்க ஏதாவது கொஞ்சமா கிடந்தா. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சரி அப்பா ஏதோ செய்யறாங்கன்னு விட்டுட்டாங்க. அதனால அவங்க ஒரு தவணை கூட்டாம இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஒரு ஆயிடுச்சுன்னா மத்தியானம் வரைக்கும் வர்றபோது நிறைய கிடக்கு. அது நிறைய ஏதாவது கீழே இருக்கிறது. கீழே எந்த பொருளையும் இப்ப வைக்கிறது இல்லை. என் கண்ணில் பட்டா சோம்பேறியா தான் இருக்கேன். இருந்தாலும் கீழேயோ எங்கேயோ ஒரு பொருள் அல்லது காஃபி டம்ளரோ ஏதோ குடிச்சிட்டு பேரங்கிற வச்சிருந்தோம்னா கொண்டு போய் அந்த சிங்கிள போறது மாதிரி பண்றேன். இது இந்த டைங்கள்ல தான் நான் அந்த போனை விட்டுட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி. உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிறைய பேர் பகிர்ந்துகிட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி மேடம். நல்ல ஒரு நல்ல இது சுனந்தா சொன்னாங்க. வாழ்த்து. நன்றிங்க. மாலதி பேசும். வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். நீங்க மரத்தை மட்டும் பார்க்காதீங்க, அந்த மர பட்டைய கூட பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலேயே. அது நமக்கு முதல்லாம் தெரியாது. இப்பெல்லாம் வந்து போனாலே இவ்வளோ பெரிய மரமா இருக்குது, இது எத்தனை வருஷம் மரமா இருக்குது, அதெல்லாம் யோசிப்பேன் நான் ஆக்சுவலி. இது எவ்வளவு நாள், ஏன்னா அந்த அந்த மரத்தோட அந்த பட்டை ஒரு பட்டையை வச்சுதானே நம்மளுக்கு அதோட லைஃபை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால நான் வந்து சொல்வேன், நான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். எங்க வீட்டுல ஒரு மரம் இருக்கு, நம்ம மரம் ஒரு 30 வருஷம். சோ நம்ம மரத்தோட தண்டு இவ்வளவு தடி இருக்குது. சோ இந்த மரம் இவ்வளவு அகலமா இருக்கு. சோ இந்த மரம் வந்து ஒரு 100 வருஷம் இருக்கும். அது மாதிரி நான் இமேஜின் பண்ணுவேன். எனக்கு ஆக்சுவலி இந்த செடி மரம் கொடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அது மாதிரி போயிடும். என்னோட டைம் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் பாசிங் அப்படின்னா எந்த வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மேல போய் தோட்டம் அதை பாக்குறது, அதுல இருக்கிற களைய புடுங்கிறது, புல்ல புடுங்கிறது, அதெல்லாம் பண்ணாலே ஒரு நல்ல ரிலாக்ஸா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த மரத்துல வர அணில், அந்த அணிலோட சவுண்டு கேட்போம் கண்டிப்பா. அந்த அணில் வந்து ஒரு சில நேரத்தை எங்க சார் காக்காக்கு வந்து பிஸ்கெட் போடுவாங்க, எதனா போடுவாங்க. அந்த அணில் வந்து ஒரு சில நேரத்துல காக்காவை துரத்தி விட்டுட்டு அணில் வந்து சாப்பிடும் பாருங்க. வேடிக்கையா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு. ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் நாங்க ரோசிப்போம். இப்ப கொஞ்ச நாளா ஆஹ் நாங்க மாடியில நிக்கும் போது நிறைய வவ்வால் நிறைய பறக்க ஆரம்பிக்குது, பெரிய பெரிய வவ்வால். அதை வந்து நாங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா அந்த ஒரு டைம்ல அந்த வவ்வால், நிறைய வவ்வால் ஒரு 1/2 ஹவருக்கு அந்த ஒரு கிழக்கு பக்கத்தை நோக்கி, மேற்குல இருந்து வருது, கிழக்கு பக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. எங்க போகுதுன்னே தெரியல. கரெக்டா போகுது. அந்த டைமுக்கு போறதை மட்டும்தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா அது வர்றதை வந்து காலையில ஏர்லி மார்னிங் வருது போல, எங்களால பார்க்க முடியல. ஒரு நாள் தவறாம அந்த வவ்வால் போகுது அந்த பக்கம். அதை வாட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்களும் சார் சொன்ன மாதிரி இந்த துணியை எடுக்கும் போதும் காய போடும் போதும், இப்ப முதல்லாம் வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்ப நிறைய சுத்துது. அது என்ன, அந்த ஹெலிகாப்டர்ஸ் அடிக்கடி சுத்துது அடிக்கடி சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருப்போம். நான் ஏன் இந்த மாதிரி நிறைய ஹெலிகாப்டர்ஸ், அப்புறமா தான் வந்து அதை சர்ச் பண்ணும்போது அது ஹெலிகாப்டர் டூரிஸ்ட் மாதிரி பண்றாங்களாம். அத வந்து மக்களை ஏத்திக்கிட்டு போய் ஹெலிகாப்டர்ல சுத்தி காமிக்கிறாங்கன்னா நம்ம சிட்டியை. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து இந்த 1 ஹவர் நாங்க மேல இருப்போம். நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்கையை பார்ப்போம். இந்த மழை நாள் கூட மழை ஹெவியா இருந்தா மட்டும்தான் மேல போக மாட்டேன் நான். இல்லைன்னா நான் மேலதான் இருப்பேன். அந்த 1 ஹவர் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு மத்த வேலை எந்த வேலையும் செய்ய வேண்டாம்.
வேலை எனி டைமும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டே நான் செல் எதையுமே நம்ம வாட்ச் செல் எடுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் போவேன். ஆனா இப்ப நான் லாஸ்டா இப்ப நாங்க டிராவல் பண்ணும்போது நான் ஆக்சுவலி நம்மளோட சிட்டில போட்டு அந்த ரோட நான் ரொம்ப ரசிச்சேன். ஆக்சுவலி சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, சூப்பர் ரோடு. நான் அந்த ரோட்ல அந்த டிராவலிங்கே என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி மீன் சுருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு இடம், கரெக்டா பேர் சொல்லணும்னா மறந்துட்டு அந்த மீன் சுருக்குன்னா மீன், ஆமா அந்த மீன் ஒரு மீன் சுருட்டி. மீன் சுருட்டி, அந்த மீன் சுருட்டி ஒரு இடம் வந்து நாங்க சிதம்பரத்துல கடற்கரை இருந்து சார் கடற்கரை அந்த கடற்கரை மீன் மீன் சுருட்டி. சுருட்டி வழி ரூட்டு ரூட்டு மீன் சுருட்டின்னு ம். போட்டாங்க. நாங்க சிதம்பரத்துல இருந்து அந்த ரூட்டு போனோம் பாருங்க. நல்ல சூப்பரான ரோடு, ரெண்டு சைட்லயும் கண்ணுக்கு எட்டின தூரம் நம்மளுடைய விவசாயம் நடந்து நெல் ரெண்டு பக்கமும் போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது, கண்ணுக்கு எட்ட தூரமே தான் இருந்தது. அந்த அளவுக்கு அந்த நல்ல சூப்பரா அந்த விவசாயம் பண்ணியிருந்தாங்க, நெல் விவசாயம். இதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த வெதருக்கு வந்து அந்த பச்சை பசேல்னு பார்த்தது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து டைமை ஒதுக்கி தான் நீங்க அதெல்லாம் போய் பண்ணோன்றீங்க. ஆனா எனக்கு என்னவோ எங்க வெளியில போனாலுமே என்னோட கண்ணில் படுறது எதனா டிஃப்ரெண்டான ஒரு செடி இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா என் கண்ணில் படும். அது எனக்குள்ளவே வந்துடுச்சு. அதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் மேடம். அருமையா இருந்துச்சு மேடம். இல்லை, கிரீன் கலர் பார்த்தா நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஓ, அதனால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும். ஓகே மேடம், ஓகே. நான் அதான் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க போனாலும் மழை என்னோட பெய்யும் போதும் நம்ம அந்த மழை சவுண்டு கேட்கலாம், அந்த ஸ்மெல் வரும், அதை அப்சர்வ் ம், பண்ணலாம். மழை வந்து எவ்வளோ உங்களுக்கு இன்டென்சிட்டி கூட அந்த சவுண்ட்ல உங்களுக்கு தெரியும், அதிகமாக ம், பெய்யுதா இல்லை. இங்கெல்லாம் வெய்ய காலத்துல ஆலங்கட்டி மழை சொல்லுவோம் இல்லையா, ஆமா. அஹ், பனிக்கட்டியாட்டம் அதுவும் விழும். ம், ம். அது மாதிரியும் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். மழை பெய்யும் போதும் மெடிடேஷன் எல்லாம் நான் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே டைமே தெரியாது. ஓகே ஓகே மேடம், நீங்க இப்போ ஒன்று சொல்லியிருக்கீங்க, இந்த ஐடியாலாம் நல்லா இருக்கு. ஃபாலோ பண்ணலாம் இந்த போல. மழை பெய்யுதுன்னு நம்ம சங்கடப்படாம அந்த டைமையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ரொடக்டிவா மாத்திக்கணும். சூப்பர் சூப்பர் மேடம், தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. நடராஜ் சார் வாங்க. நான் இது அப்பவே சொல்லியிருக்கணும். இந்த முன்பு ஒரு வீட்லயும் ஈஸி சேர்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு ஆமா. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அது இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக டெக் சேர்னு வச்சிருப்பாங்க. ஈஸி சேர் கொஞ்சம் பெருசு, டெக் சேர் வந்து ஃபோல்டிங்காக இருக்குது. அதை பீச்சுக்கு எடுத்துட்டு போவாங்க சில பேர். அப்போ அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்புறம் வந்து இந்த பேர்ட் வாட்சிங்னு யாரு சொன்னாங்க. இங்க வந்த பிறகு, இங்கிலாந்துக்கு வந்த பிறகு தான் நான் கேட்டேன். ட்ரெயின் ஸ்பாட்டிங், பிளேன் ஸ்பாட்டிங்னு கொஞ்சம் பேர் அதுலயே நேரத்தை செய்வாங்க. மற்றது இந்த மாலதி மேடம் சொன்ன மாதிரி நமக்கும் இந்த புல்லு முளைக்கிற மட்டும் ஐ நெவர் கெட் போர்ட் என்று சொல்லுவேன். புல்லு புட்டு மட்டும் இல்ல, வீட்ஸ் முளைக்க மட்டும், பிகாஸ் அது எனக்கு கார்டனர் இறங்கினாலே ஒரு ரிலாக்ஸேஷன். அது ஒன்று. மற்றது இந்த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் நான் வந்து ஒரு பாட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் நான் சிவன் சார் அந்த படத்தை பார்த்துட்டு யோசிச்சேன். ஒரு இடம் வெறிச்சோடி இருந்தாலும் அதுலயே ஒரு சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் மாதிரி அதுலயே ஒரு பீஸ்ஃபுல் இருக்கு இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி அதுல வெறிச்சோடி இருக்கு, ஒரு தரமே இல்லை, ஒரு ஜடமாட்டம். பட் யூ ஸ்டில் கேன் என்ஜாய் இட். அப்புறம் இந்த படம் நான் அந்த மதுமதி என்ற படத்துல எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திலீப் குமார் போட்டிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுவார், அந்த இயற்கையில வந்து ரசிச்சு ரசிச்சு பாடுவார் இல்லையா. அது ரொம்ப நல்ல டியூன் மட்டும். அதே மாதிரி தேசுதாசன் ஒரு பாட்டு இருக்கு, நமக்கு என்ன பாட்டுன்னு வேற இல்லை, இந்த இயற்கையை வர்ணிச்சு பாடுறாரு. செந்தாளம் பூவிலோ இன்னொன்று அந்த பாட்டு ஆமா ஒன்று சார், இருக்கு. ஆமா சார். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது ஆமா, அதுல அவர் இந்த ஒரு சீனரியை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு சொல்றாரு. மற்றது அதான் அந்த கிராமத்துல ஓசை, இந்த சஃபாரி போனா அந்த 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 ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த பூச்சிகள், இந்த விலங்குகள் சத்தம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலாக்ஸேஷன் தான். Anyway, நல்ல ஒரு பேச்சு இன்றைக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த கிணறு சொன்னேன் இல்லையா, அந்த கிணறுல படிக்கட்டு காமிக்கிற பாருங்க. இந்த படிக்கட்டு அது வரைக்கும் போலாம், ஆனா தண்ணி இருக்கு.
இது ஒரு வித்தியாசமா இருந்தது. இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு, நாங்க நிறைய பார்த்தோம். வாங்க கோபால் ரத்னம் சார், வாங்க பேசு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். தேங்க்யூ மேடம். நல்லா சிறப்பாக இருந்தது. நான் ஒரு பாதியில இருந்து தான் கலந்துக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா வந்து எனக்கு ஒரு சின்ன பாடல் ஞாபகம் வந்தது. எஸ்பிபியோடைய பாடல், இயற்கை என்னும் எளிய கண்ணி இயங்குகிறாள் துணையை எண்ணி. நாம தான் துணைக்கு போறதில்ல. ஸோ பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ ஹாபி அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மறைக்கிறதுக்காக டிராவலிங் பண்ணுவாங்க. நிறைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருந்துட்டு ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் அவங்க பார்க்கணுன்றது அவங்களுடைய ஆர்வமா இருக்கும். பட் நம்மளுடைய கண்ட்ரியில பொருளாதார ரீதியா பாதிக்கப்படுறதால அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. பட் வெரி ரீசெண்டா வந்து டூரிசம் டெவலப் ஆயிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரிலையும். ஸோ மழை குளியலை பத்தி சொன்னீங்க. மழை குளியல் அது ஒரு மழையில நனையிறது, அது ஒரு டைப் ஆஃப் குளியல். அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி மழை தவத்தை பத்தியும் பேசுனீங்க. அது அந்த நேரத்தில் தவம் பண்ணும்போது நல்ல டீப்பர் சென்சேஷன்ல போகலாம். நல்லா இருந்தது. அதே மாதிரி டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே வந்து செல்போன்ல மூழ்கி இருக்காங்க, கம்ப்யூட்டர்ல மூழ்கி இருக்காங்க. அதையும் வந்து நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு நிலை. சும்மா இரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் பத்தி பேசியிருந்தீங்க. சும்மா வந்து அவ்வளோ சீக்கிரமா எல்லாராலையும் இருந்துட முடியாது. துருத்துருன்னு இருக்கிறவங்க அவங்க ஆக்டிவிட்டியிலே இருப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒரு வெல் ட்ரெயின்டு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஸோ படிக்கும்போது ஸ்ட்ரெஸ், பணியில் ஸ்ட்ரெஸ், குடும்பத்தில் ஸ்ட்ரெஸ், பேலன்ஸ் லைஃப் இஸ் மோஸ்ட் நீடட்ன்றது நல்ல டெக்னிக்ஸ். இது குட் அட்வைஸ் மேடம். ஒரு தேர்ந்த சைக்காலஜிஸ்ட் வகுப்பு அட்டன் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ வெரி மச். நாராயண் சார் ஒரு படம் இருக்காரு. இது என்ன சார்? போடுங்க. நிலாவு ஒரு பக்கமா சார்? ஒரு குழந்தை வந்து ஒரு கொஞ்சற மாதிரி இருக்கும். மேகம் உண்மையாவே இருக்கு. மேகத்துல மேகத்துல தெரியுது இந்த குழந்தை அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப இப்ப என்னால வந்து கோர்ஸ் நல்லா இருந்தது. அட்லாண்டால எடுத்தது இது. இதுல இங்க வந்து வெளிச்சம் அதிகமா இருக்குது. இது வந்து பிளாஷா? இங்க வந்து பாருங்க. இல்ல பிளாஷ் இல்ல சார், சன்னு சார் பின்னாடி. சன். அப்ப இது மூணா? இது தெரியல சார். இருக்கலாம், அவ்வளவு க்ளோஸா இருக்காது. அது ஞாபகம் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு. சரி, ஓகே. நீங்க ஏதோ விட்டுருக்கீங்க, கவனிக்க விட்டுருக்கீங்க, நாங்க கவனிக்கிறோம். இல்ல நான் கவனிச்சேன் அதை. இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை அது ஆக்சுவலா. சரி, ஓகே. ஏதோ ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்குது. ஆமா, சம்திங் லைக் தட். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். கோபாலத்தன் சார் அந்த மழையை பத்தி பேசும்போது ஒரே 2 சம்பவம் ஞாபகம் வருது எனக்கு. ஒண்ணு வந்து நானும் என் நண்பரும் இன்னைக்கு வரல, அவர் ஆரம்பம். நானும் அவரும் புரசவாக்கத்துல வந்து ராக்ஸி தேட்டர்ல ஒரு மத்தியானம் படம் போனோம். போயிட்டு சாயந்தரம் 5:30 6 மணிக்கு படம் விடும்போது ஹெவி ரெயின். கிட்டவே இல்லை, ஒரு 10 நிமிஷம் அடமழை. அப்பெல்லாம் தான் ஃபோன் இல்லைல்ல. நான் சொல்றது ஒரு 80s. அப்போ 2 பேரும் போ நடந்து போகலாமா, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அங்கேருந்து அந்த ரூமு. போகலாம்ப்பா அப்படின்னா. கையில் வந்து பணம் நோட்டு கொஞ்சம் இருந்தது, அது போய் காய வச்சுக்கலாம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, சில்லற அதையும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்படி நடந்தோன்னா, ஓடலாம் இல்லை மழையில், சாதாரண ரோட்டில் எப்படி நடப்போமோ அந்த மாதிரி நடந்து வி என்ஜாய்டு த ரெயின் டு த கோர். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தியேட்டரில் போகிறாள் நின்றுட்டு இருக்காங்க, போகாமல். பைக்கில் வந்தவன், அப்போல்லாம் கார் அதிகம் கிடையாது, பைக்கு நடா, எல்லாம் வேடி. என்னடா இருந்தாங்க 2 பசங்க நடந்து போயிட்டு இருக்கானுங்க. நாங்கள் நடந்து ஜாலியாக நடந்து வந்து ரூமுக்கு வந்து அவரை குளிச்சுட்டு போனோம். இன்னொரு சம்பவம் என்னென்னா, நான் என் மனைவி என்னுடைய குழந்தை, அது என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு 5-6 வயசு இருக்கும். அதே தேட்டருக்கு போனோம். படம் விட்டோன்னா மழை. நான் வந்து என் பொண்ணுகிட்ட கேட்குறேன், டேய் மழையில் போகலாமா வீட்டுக்கு, 2 வீலரு? போகலாம்ப்பா. குழந்தை நிச்சயம் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. ஒரு 10 மினிட்ஸ் தான் டிரைவ் அங்கேருந்து. நான் வந்து பெருசாக அது ஸ்பீடெல்லாம் போகலை, ஏன்னா மழையிலே ஸ்பீடாக போக முடியாது. வி ஆல் த 3 என்ஜாய்டு ரெயின். அழகாக வந்து டிரைவ் பண்ணி வீட்டுக்கு போனால் மை டாட்டர் வாஸ் வெரி ஹாப்பி. அந்த மழையில் நனைஞ்சு கூட்டிகிட்டு வந்ததில்ல. இந்த 2 தடவை நான் மழையில் நனைஞ்சிருக்கேன். நேம் சொல்லுங்க சார், மூவி நேம் என்ன மேடம்? அந்த மூவி என்ன மூவி? 2 மூவி பேரும் ஞாபகம் இல்லை. ப்ராக்சியில் தெட்ராஸில் பார்த்தது ஒரு பழைய படம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது பழைய படம். இது புது ரிலீஸ் தான். ஏதோ ஒரு படம் கரூரில் அமுதா தியேட்டர்னு நினைக்கிறேன். அமுதா தியேட்டரும் கலையரங்கமும். படம் பேர் ஞாபகம் இல்லை, பட் மழையில் நனைஞ்சது ஞாபகம் இருக்கு எனக்கு. அது கூட உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணி போறதுக்கு. இல்லை, நான் எப்பவுமே நான் வந்து இயற்கையை ரசிப்பேன் மேடம்.
அது எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஈர்ப்பு உண்டு. நானும் மாலதியும் கூட அடிக்கடி இந்த டிசிஷன் எடுப்போம். மழை வந்தா ஜாலியா போலாம், கோயிட்ல அப்படியே அழகா ஒரு ரவுண்ட் வருவோம். ஏன் வெளில போயிட்டோம்னா கவலைப்படும். வாங்க அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார். நீங்க வணக்கம். எல்லாரும் பேசுறதை நான் கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்தது. நான் சொல்லணும் அப்படின்னா சார், நாங்க கிராமத்துல இருந்திருக்கோம். கிராமத்துல கரண்ட் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் அது. வெறும் மண்ணெண்ணெய் விளக்கு தான் இருக்கும். எந்த ரேடியோ கூட இருக்காது வீட்ல எல்லாம். ஒரு பஞ்சாயத்து போர்டு ரேடியோ பாடும். அவனே எப்ப திறக்கிறானோ அப்ப பாட்டு போடுவான், எப்ப மூடுறானோ அப்ப பாட்டு மூடிடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஆடு மாடு கோழி இதுங்க தான் சுத்தியும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கோம். பெண்மணி பூச்சி ஆமா, மின்மினி பூச்சிகள், தட்டான், இந்த மாதிரி பூச்சிகள்லாம் நிறைய பறந்துகிட்டு, ஈசல் இதெல்லாம் பறந்துகிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு இது இவ்வளவு ரசிக்கத்தக்கது அப்படின்னு எல்லாம் தெரியல எங்களுக்கு. ஸ்கூல் ஒரு 5 மைல் தாண்டி தான் நாங்க ஸ்கூல் போனோம். அது ஒரு ஒத்தையடி பாதை வழியா தான் இருக்கும். ஒரு பக்கத்துல வெறும் வாழைத்தோப்பு இருக்கும், ஒரு பக்கம் காவேரி ஆறு ஓடும், ஒரு மூங்கில் குத்து வரிசையா இருக்கும். அந்த ஒத்தையடி பாதை வழியா தான் போனோம். இந்த மழையில நனைஞ்சதை நம்ம நாராயணமூர்த்தி சார் சொல்லும்போது நான் நினைச்சு பாக்குறேன். மழை பெஞ்சா நாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து நனைஞ்சுக்கிட்டே தான் வீட்டுக்கு வருவோம். அத்தனை புத்தகமும் நனைஞ்சு போயிடும். எல்லாத்தையும் அடுப்பு மேல காய வைப்போம் நாங்க. அதெல்லாம் என்னோட நினைவுக்கு வந்தது. அது மாதிரி ஒரே நிசப்தமா இருக்கும். இந்த ராத்திரியில எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு நாய் ஒரு 2 கொலை குறைக்கிற சத்தம் காதுல விழும். அந்த செவுத்துக்கோழி கத்துற சத்தம் காதுல விழும். இந்த மாதிரி நிசப்தங்கள்லாம் நிறைய ஆனா எங்களுக்கு ரசிக்கணும்னு தெரியல சார். இதெல்லாம் அது என்னமோ எங்களோடயே இருந்துருச்சே தவிர அதை ரசிச்சு பார்க்கணும் அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நிலா, இப்ப சார் மேகம் சொன்னாங்களே, இந்த மாதிரி நாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது மேகம் போகும்போது படை வீரர்கள் போற மாதிரி தெரியும், சிங்கம் வர்ற மாதிரி தெரியும். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேடிக்கை காட்டிக்கிட்டு வருவோம். நிறைய சார் இந்த மாதிரி. ஆனா நான் இப்பதான் நினைச்சு பாக்குறேன், அடாடா அடாடா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள் போல இருக்கே, நமக்கு இதெல்லாம் தெரியலையே. இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி எல்லாம் நீங்க சொல்லும்போது கூட நான் எங்க மாமாட்டா தான் சொன்னேன். அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அழுக வந்தா அழுகணும், சிரிப்பு வந்தா சிரிக்கணும், விளையாடும் போது விளையாடணும், இப்படிதான் தெரிஞ்சதே தவிர அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படியெல்லாம் தெரியல எங்களுக்கு. நிறைய தெரியாமையே இருந்துட்டோம் சார். இப்பதான் சார் இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு. நமக்கு என்ன இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாமையே நம்ம இருந்திருக்கிறோமே. இந்த சூரிய உதயம், சந்திர உதயம், அந்த காற்று தென்றல் வீசுறது, இதெல்லாம் கூட நாங்க அப்படியே ரசிச்சுக்கிட்டு காலையில விடிய காலம் 4-4:30 மணிக்கு தெருவாசப்படியில போய் பெருக்கி கோலம் போட போனோம்னா அந்த காத்து சிலு சிலுன்னு அடிக்கிறது, அந்த மணல், அந்த தொந்தி மணலா கிடக்கும் அந்த தெருவெல்லாம், அந்த மணல்ல காலை வச்சுக்கிட்டு ஏறி போறது, புதம், அது ரொம்ப நல்லா இருக்கும் போறது. அந்த புளியம்பூ பறிச்சு திங்கிறது, கிழுவப்பூ, அந்த கிழுவ தளிரை பறிச்சு சாப்பிட்றது, நொணாப்பழம் சாப்பிட்றது, போற வழியில என்னமோ குருவி வெத்தலைன்னு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு வாய் செவக்க போறது. இப்படி என்னென்னவோ சார். ஒரு பழம் விட்டு வச்சதில்ல, ஒரு காய் விட்டு வச்சதில்ல, ஒரு தளிரை விட்டு வச்சதில்ல, உடனே பிச்சு வாயில போட்டுக்கிறது. அது என்ன ஏது ஒன்றும் தெரியாது சார். இப்படிதான் நான் என்னோட கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் இப்படிதான் சார் நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே சார். அதுக்கப்புறம் இங்க சென்னைக்கு வந்த தெரியாமலே பிறகு இவ்வளவு சார், பண்ணிட்டீங்க. தெரிஞ்சிருந்தா என்ன மேடம் ஆகும்? ஆமா சார், தெரியாம தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் எனக்கு. மேடம் இல்ல மேடம், நம்ம நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் பல விஷயங்களை தெரியாத ஹேண்டில் பண்ணதுதான் எடுத்து இன்னைக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றதுதான் புக் எழுதி கொடுக்கறதா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம தெரியாதே ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி இப்ப எவ்வளவு பேசியிருக்கோம், அத்தனையும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஒரு தடவைங்க சார், ஒரு தடவை நல்ல காத்து, பயங்கரமான காத்து சார், 79ன்னு நினைக்கிறேன் சார், நல்ல மழை. எங்க பிளாட்ல எல்லாம் நிறைய தண்ணி, கீழ் வீட்டுல எல்லாம் வந்துருச்சு. நாங்க போய் பீச்ல போய் நின்னுகிட்டு அந்த காத்தெல்லாம் ரசிச்சுட்டு வந்தோம். எங்க ஸ்கூல்ல திட்டுனாங்க, இப்படி கூட யாராவது போவாங்களா அப்படின்னுட்டு. அந்த மாதிரி போய் ஒரு ரசனை அப்படி ரசிச்சுட்டு அப்படி வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பத்தி எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நாங்க போனோம் வந்தோம் அப்படின்னு. மழை பார்க்கறதுக்கும் கடல் அலை பார்க்கறதுக்கும் அப்படியே அடிச்சுட்டு போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. தெரியல சார், அதோட அபாயம்லாம் எங்களுக்கு அவசியமே இல்ல.
அவசியமே இல்லை. எதுவுமே தெரியல. ஆனா நாங்க எல்லாத்தையுமே பாக்குறது, வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை சார் கோர பாய கீழே விரிச்சு போட்டு சார் ஆமா கொல்லையில அந்த ஆமா இதுல கீழே பெருசா தளம் மாதிரி இருக்கும். அதுல கோர பாய விரிச்சு போட்டுக்கிட்டு நாங்க ஒரு 10-15 பசங்க இருப்போம். எல்லாரும் படுத்துக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு அப்படி அந்த ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளார மண்ணெண்ணெய் விளக்கு இத்தினோண்டு மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் நாங்க நிறைய இருந்திருக்கோம் சார். நிறைய விஷம் ஜந்துக்கள் ஓடும் ஓடியாரும். நீங்க அது சொல்ற பாட்டுக்கு ஓடி போயிடும். நீங்க அப்படியே சொல்ற விஷயம்லாம் நான் கூட அனுபவிச்சிருக்கேன். பாய போட்டுட்டு அண்ணாந்து பார்த்து நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சார். இப்ப நான் நினைச்சு இப்ப என்ன பார்க்கும்போது இப்ப உண்மையிலே என்ன மனசுக்கு பண்றீங்கம்மா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆமா அமுதா மேடம்? இப்ப என்ன சார். பண்றீங்க? இப்ப இப்ப என்ன என்ன சார் பண்றீங்க? பண்றேன்? இதோ உங்க எல்லாரையும் ரசிக்கிறேன். உங்க இப்பதான் Okay. வீடியோ பேச்செல்லாம் போடுறாங்களே ரசிக்கிறேன் சூப்பரா. சார். இப்பதான் வீடியோ போடுறாங்களே சூப்பரா. அமுதாம்மாவுக்கு வந்து இது எல்லாம் ஏன் கண்ணுக்கு வந்து தெரியல, ரொம்ப அம்மா ரசிக்கல அப்படின்னா, அவங்க மாமாவை ரசிக்கிறதுலயே ரொம்ப மும்மரமா இருந்துட்டாங்க. எப்பம்மா? இப்ப கூட இப்பயா அப்பயா? அப்போ 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 ஐயோ அப்போ மாமா என்னை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்கம்மா. 67 68 69 எல்லாம் இங்க வந்துட்டாங்க அவங்க. ஆமா பரவாயில்ல, இருந்தாலும் அப்படி மாமா நினைப்புலயே இருந்துட்டு இப்ப மாமா பாரு அது கூடவே வந்து அது நீங்க என்னமோ பண்ணதையெல்லாம் சொல்லிட்டு வாஸ்தவம் தான். இருக்காருங்க. என்னந்தா யோசிக்கிறாங்க, நம்ம கொடுத்தது ஒரு 1/4 மணி நேரம் தான் ஸ்பீச். இங்க பாரு நம்ம அமுதாம்மா ஓடிட்டு இருக்குது. இப்ப பாரு. அமுதா அது அம்மா ஒரு நான் ஒண்ணு ரசனை தான் சொல்லணும் சார். நான் ஒண்ணு சொல்லணும். இன்னைக்கு வந்து பிள்ளைங்க வந்து இந்த லைஃப் வந்து குவாலிட்டியா எடுத்துட்டு போறாங்க. இந்த ஐடி வந்து நம்மளுக்கு நல்ல பூமான பின்னரு அவங்க என்ஜாய் பண்றாங்க. பிள்ளைங்க வந்து நல்ல மாலுக்கு போறாங்க. அந்த அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்காக அவங்க கம்பெனில அவங்க வந்து கூட்டு போறாங்க. அவங்க மாலுக்கு கூட்டு போறாங்க. ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பண்றாங்க. இந்த பசங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. வந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது. நம்ம அம்மாவை கூட்டு போகணும், நம்ம அப்பாவை கூட்டு போகணும், நம்ம ஒரு ரெசார்ட்ல போய் அவங்கள தங்க வைக்கணும், அவங்களுக்கு அந்த லைஃபை கொடுக்கணும், அவங்க இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸும் இப்ப வந்து பிள்ளைங்களுக்குள்ள வருது. அதனாலதான் வந்து நியூ இயர் அன்னைக்கு பீச்ல இடம் இல்லாத அளவுக்கு அந்த செலிப்ரேட் பண்றதுக்கு அவ்வளோ பேர் போறாங்க பாருங்க. நான் இப்ப லாஸ்ட் டைம் போயிருந்தோம். ஆனா எங்களால போக முடியல, பார்க் பண்ண முடியல வண்டிய. ஆனாலும் பார்க் பண்ணிட்டு எங்கேயோ வயசானவங்க முதல் கொண்டு நடக்க முடியல, காலை நொண்டி நொண்டி போறாங்க. ஆனா ஒரு பையன் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு பீச்சை நோக்கி போகுது நைட்டு 11 மணிக்கு. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்ப அத மாதிரி அவங்களோட லைஃபை எல்லாமே வந்து மாத்திக்கிட்டாங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் இதன் மூலியமா குறையும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு அவ்வளோ பேர் போறாங்க பாரு, அது ஒரு ஹாப்பி என்ஜாய் பண்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சுனந்தா மேடம் சார், உங்க தொண்டை ஏதாவது கன்க்ளூட் பண்றீங்களா? வேற ஏதாவது சொல்றீங்களா? இவ்வளவு பேரு கேட்டு உங்க தொண்டை கிச் கிச். என்னதான் இதெல்லாம் பேசுறீங்களா நீங்க? ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் நிறைய பேசிட்டாங்க, அது இன்னும் கேட்டுட்டு இருக்குது, இன்னும் பேச வேண்டியது இருக்குது. நம்ம இன்னும் அப்படியா? ரத்னவடிவேல் சார் பேசல, ஓகே. கல்யாணி மேடம் பேசல. வாங்க கல்யாணி சிவகனி மேடம். வந்தாங்க சார். சிவகனி வாங்க. சிவகனி வாங்க. சிவகனி வாங்க 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 வாங்க. சார் வணக்கம் சார். சுனந்தா மேம் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட செஷனை கேட்குறேன். உங்களோட வாய்ஸ் ரொம்ப இனிமையா இருக்கு, எல்லாரும் சொன்ன மாதிரி. அப்புறம் எப்படி நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நாங்க வந்துட்டு இப்போ இந்த காலையில சன்ரைஸ் பாக்குறதும் அந்த சன்செட்டும் வந்து அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த கலர்ஸ் ஆகட்டும், அதை எப்படி உதிக்குதுங்கிறது, பிளஸ் அந்த சன் செட்டோ சன்ரைஸோ நம்ம எந்த இடத்துல இருந்து பாக்குறோமோ அந்த அட்மாஸ்பியரோட சேர்ந்து அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. அப்புறம் நீங்க ஒர்க் ஹேங் ஆயிடுச்சு உங்களுது. சிவகனி ஹேங் ஆயிடுச்சு. இல்லை 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 உங்களுக்கு கேட்கல. என்ன விஷயம் பிடிக்குதோ சார். இப்ப சார் ஆடிபிளா சார்? இப்ப கேக்குது. அத நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது விஷயம் ரொம்ப அந்த ஒர்க் ப்ரெஷரா இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஜஸ்ட் ஒரு ஆர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த நோட்ல ஜஸ்ட் ஒரு ஆர்ட் பண்ணா கூட அந்த டைம் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும்.
அப்புறம் நம்மளுக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜாலி மூட கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் பண்ற மாதிரி அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சொன்ன மேம். தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவகனி. தேங்க்யூ. காயத்ரி வாங்க. காயத்ரி. காயத்ரி. சரி, ஓகே. சரி, நீங்க பேசுங்க. கல்யாணம் மேடம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் டோட்டலா டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி எல்லாம் மழையை பார்த்தா அதுல நினைச்சிட்டு போகணும்லாம் யோசிக்க வராது. ஆனா நாராயணமூர்த்தி சார் நீங்க சொன்ன சீன் ரொம்ப அழகா இருந்தது சார். எல்லா இதுவும் அவங்க சுனந்தா மேம் நீங்க சொன்னது பூரா நான் வந்து knowingly or unknowingly I have been following this from my childhood. அதனால எனக்கு ஒரு பெரிய ஒரு இதா தெரியல. அது ஏன்னா அதை பண்ணிட்டே தான் இருந்திருக்கேன். நான் குழந்தைங்களையும் அதே மாதிரியே இது பண்ணிருக்கேன். ஆனா இப்படி வந்து ஒரு மழையை ரசிக்கணும் அப்படின்லாம் போனது இல்ல. See, I myself, I'm okay with myself. அவ்வளவுதான். ஒரு கண்டென்ட் ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். எப்பவாவது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா டெஃபினட்டா சம்திங் மஸ்ட் ஹவ் வென்ட் ராங். நான் எப்பவுமே அதை கொஞ்சம் யோசிப்பேன். எதனால இது வென்ட் ராங் ஆச்சுங்கிறத யோசிப்பேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இது என்னால ரெக்டிஃபை பண்ண முடியுமான்னு யோசிப்பேன். முடிஞ்சா பண்ணுவேன், முடியலையா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு இனிமேல் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால மனசுல வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறதே இல்லை. ஸோ அதுதான் என்னோட பாலிசி. ஸோ இப்போ மழையில நினைக்கிறது அப்படின்னு எனக்கு பிடிக்காது. மழையில எல்லாம் என்னால நனைஞ்சிட்டு எல்லாம் போகவே முடியாது. வெயில்ல நடக்கிறதே பிடிக்காது அந்த மாதிரி. ஸோ எனக்கு என்ன தோணுதோ அப்படி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறது தான் ஐம் ஹாப்பி வித் இட். தேங்க்யூ. சிவகுமார் சார் சொன்னதுக்கு மட்டும் அவர் வந்து எல்லாம் எடுத்து வைப்பேன்னு சொன்னார்ல நாராயணமூர்த்தி சார், அது எல்லாம் ஓகே தான். இப்ப அவங்க வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க இருக்காங்க, சரி. அதே இது வந்து இன்கேஸ் இப்ப மருமகான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து போய் போய் இவங்க எடுத்து வைக்கும் போது they will feel it is a disturbance இல்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும். அமுதாமா சொல்லுவாங்க அப்புறமேலு. தேங்க்யூ சுனந்தா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இல்லம்மா, அது கூட அப்படி இருந்ததுன்னா கூட செய்யணும்னு ஒண்ணு நம்ம முடிஞ்சா செய்யலாம், முடியலன்னா பேசாம போகலாம். யாரும் நம்மளை கூப்பிட்டு செய்யன்னு சொல்ல. இன்னொன்னு, நம்ம செய்யற மாதிரியே அடுத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்த்தோம்னா ஏமாற்றம் தான். நம்மளால முடியுதா, முடியறத செய்வோம், முடியலையா வேலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். அப்படிதான் இருக்கணுமே தவிர அதை செஞ்சுட்டு செஞ்சனேன்னு உட்கார்ந்துருக்கிறத விட சும்மாவே இருக்கலாம் பேசாம. தேவையே இல்லை, இருந்துட்டு போட்டுமே, அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே. இப்ப என்னதான் மோசம், அதனால என்ன ஆயிட போகுது, கடந்துட்டு போட்டோம். அவங்களுக்கே ஒரு நாளைக்கு பிடிக்காம போய் எடுத்து வைக்க போறாங்க, நமக்கு என்ன அதை பத்தி. இததான் மேடம் சொல்றாரு பார்த்துட்டு போக வேண்டியதான். இதுதான் சொல்றாரு, சும்மா இருங்கன்றாரு சொல்றாரு. ஆமா, சொல்லுங்க. இருந்துடலாம் பேசாம சார். எதுக்கு சார் நம்மளேன்னு விருந்து கொடுத்து கூப்பிட்டுக்கிற மாதிரி எதுக்கு சார் கூப்பிட்டு வச்சுக்கணும்? தேவையில்லாத டென்ஷன் நம்மளே எதுக்குறது. வாங்க சுனந்தா ஆமா சொல்லுங்க. சார். இப்ப நம்ம சொன்னதெல்லாம் நம்ம சின்ன இது குழந்தை பருவத்துல என்னென்ன என்ஜாய் பண்ணோம் நம்ம சொல்றோம். அதே நம்ம பேர குழந்தைங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்றது இல்ல. அவங்க கையில லேப்டாப்போ மொபைலோ கொடுத்துட்டு அதுல கேம் ஆட சொல்றாங்க. என் கிளினிக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆவது வராங்க. எல்லாம் நாங்க இருக்க ஏரியா வந்து சாஃப்ட்வேர் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை செய்வாங்க. குழந்தைக்கு 2 வயசாயும் பேச்சு வரல. ஸ்கூல்ல போனோன்னா அவங்க பேசல, என்ன பண்ணோம் மேம் அப்படின்னு. நீங்க எத்தனை வாட்டி பேசுறீங்க குழந்தைகிட்டனா? பேசுறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமே இல்லையா. லேப்டாப் வச்சு அந்த அம்மா உக்காருவாங்களாம். குழந்தைக்கு பக்கத்துல ஐபேட் கொடுத்துட்டு உக்காந்தா குழந்தைக்கு எப்படி பேச்சு வரும்? இப்போ இது பொங்கல் நன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் டாக்டர் ஆனதுனால காத்தால வந்து பெல் அடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை டர்பன் டைம் சொல்றோம் இல்லையா, பெயிண்ட் அடிக்கிற அது கிரோசின் தானே, அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கு. அது யாரோட பொறுப்பு? இப்ப தாத்தா பாட்டி ஊர்ல இருப்பாங்க, இவங்க வந்து சிட்டில இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஜாப் பண்றவங்க. அதனால நம்ம போற இடத்துல நான் இது மாதிரி பேசுறேன், இயற்கையோட ஒன்றி வாழுங்க, பசங்களோட பேசுங்க, நிறைய கனெக்ட் பண்ணுங்க. எல்லார் வீட்லயும் 4 வேலைக்காரர் இருக்காங்க. நாங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல குழந்தைய பார்க்க ஒரு வேலைக்காரு, சமைக்க ஒரு வேலைக்காரு. அதே அம்மா அப்பாவோட மாமியார் மாமனாரோட அட்ஜஸ்ட் ஆக மாட்டாங்க, பிடிக்காது வீட்டுல இருந்தா. அது குழந்தை கடைசியில கிரோசின் குடிக்குது. அதனால என்ன யூஸ் இல்லையா? அப்புறம் அவங்க எமர்ஜென்சி வார்டு போய் டே எல்லாம் உக்காந்து எவ்வளோ
வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அது நம்ம போற இடத்துல பேசும்போது யாரோ ஒருத்தர் அந்த இது கேட்டு மாறுறாங்க, இல்ல அவங்க மாறணும்னு நினைக்கணும்ன்றப்போ அது நம்ம ஃபோரமோட சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். காயத்ரி வாங்க. வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திக்கிறேன். ஆஹ் நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நான் லேட்டா தான் வந்தேன், ஆனா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கருத்து மட்டும் சொல்லிட்டு விட்டுறேங்க சார். எனக்குமே வந்து இப்போ இத்தனை நாளா எனக்கு தெரியாது, இந்த மாதிரிலாம் வாழணும்னு தெரியாது அமுதாமா சொன்ன மாதிரி. ஆனா ரசனையோட இருந்திருக்கேன்னு மட்டும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதே மாதிரி வாழ்க்கையில வந்து ரசிச்சுட்டே இருக்கணும், ரசிக்கிறதையும் தாண்டி நம்ம பேசிப்போம் இல்லையா, இப்பெல்லாம் அது குறைஞ்சிருச்சுங்க சார். இப்ப எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட நிறைய பேசுவாரு, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசுவாரு. அப்பெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, சின்ன வயசுல இப்படி நடந்தது, நான் அங்க வண்டி ஓட்டிட்டு போனேன், இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லா பிஸ்கட் வச்சிருந்தேன், எங்க தாத்தா பாக்கெட்ல இருந்து தெரியாம காசை திருடிட்டு பிஸ்கட்டே வந்து அவ்வளோ வந்துருச்சு, 4 பாக்கெட்டு, அப்புறம் ஃப்ரெண்டோட பாக்கெட் 4 பாக்கெட்டு ஃபுல் ஆயிடுச்சு, அது தீத்துட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி இருக்காங்க எல்லாம் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய காமெடி ஸ்டோரிஸ்லாம் காமெடியா இருந்ததெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இப்ப நானும் போன வாரம் நாங்க பேசிட்டு இருந்தோம், நானும் எங்க ஹஸ்பண்டும். எனக்கு வந்து எங்க ஊர்ல வயல்ல எங்க காட்டுல வந்து பருத்தி வந்து விதைப்பாங்க. அந்த மத்த செடி எல்லா செடியுமே வளரும், அழகா இருக்கும். ஆனா அந்த பருத்தி செடி வந்து எங்க அப்பா நீள நீளமா பாத்தி போட்டு அழகா அதை பண்ணுவாரா. அதுல 2 அப்படி வந்து 2 நாள் ஆனவட்டி ஒரு ஒரு குருத்து வந்து 2 இலை அழகா இருக்கும். அந்த பருத்தி இலை ரொம்ப அழகா இருக்கும், மத்த இலை நீட்டா இருக்கும், இது மட்டும் அகலமா இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது இந்த பாத்தி கட்டி தண்ணி எல்லாம் எங்க அப்பா நீட்டா எல்லாம் காட்ட வச்சு இதெல்லாம் நினைக்கும் போது அதை பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாப்பி. எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, இது நீ பேசும்போது நீ ஹாப்பியா வர, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னாரு. சோ இந்த மாதிரி இந்த காலத்துல வந்து பேசுறதே இல்லை. இப்ப எங்க ஹஸ்பண்ட் இப்ப எங்க வீட்டுக்கு வந்து இங்க பக்கத்துல வந்து ஒரே ஆபீஸ்ல இருக்கவங்க தான் வருவாங்க. எனக்கு டென்ஷன் ஆகும். இவர் ஏற்கனவே வேலையை முடிச்சுட்டு வேலையில அந்த இதுல இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரே ஆபீஸுக்குனால வந்துட்டு திரும்பி ஆபீஸ் பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு பேசுறது வேற வேலையே பேசுறது உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா, அதை விட்டா யூடியூப் பத்தி தான் பேசுவாங்க. அதனால அந்த மாதிரி இப்ப பேசுறது கூட நிறைய மாறிடுச்சு. ஒன்லி வந்து ஒர்த்தபிளா பேசணுங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு, தேவையானதை மட்டும் பேசுற மாதிரி. அந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் வந்து ஜாலியான கம்யூனிகேஷனே இப்ப நிறைய குறைஞ்சிருச்சுங்க சார். இதெல்லாம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு காரணம். இப்ப மேடம் சொன்ன மாதிரி மாலதி மேடம் சொன்னாங்க, இப்ப நிறைய பசங்க வந்து வேலைக்கு போறாங்க, அதனால அப்பா அம்மாவை கூட்டிட்டு போகணும், ஜாலியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. அது கரெக்ட். ஆனா அப்படி இருந்துமே ஏன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு புக் எழுதுற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்னா, இப்ப நிறைய அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இப்ப நான் நிறைய பேரை பாக்குறேன். இப்ப நம்ம ஊர்ல இருந்து இங்க வரவங்க சீனியரை கூட்டிட்டு வரும்போது அவங்க மத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு லாஸ் வேகாஸ் பார்க்கணும், இங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும் அப்படின்னு வருவாங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு எதிர்பார்ப்போட ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு எதிர்பார்ப்போட வந்துடுறாங்க. இங்க வந்துட்டும் அவங்க சொன்னதெல்லாம் இருக்கான்னு பாக்குறாங்க. சோ தே மிஸ் த ரியாலிட்டி. நம்ம எப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வந்து எதையுமே யோசிக்காம பயணிக்கிறோமோ அப்பதான் அது வந்து சந்தோஷமா இருக்கும். பிளான் பண்றது தப்பு இல்ல, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோட வரும்போது அது பெருசா வந்து அந்த மனசுக்கு வந்து நிம்மதியை தராது. பார்த்துட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். அதனாலதான் ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் அதிகமாகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் ஊர்ல எல்லாம் வந்து இப்போ இருக்க குழந்தைங்கள குறை சொல்ல முடியாது, ஆனா அவங்க எல்லாம் மிஸ் பண்றாங்க. இப்போ நான் ஒருத்தவங்க சொல்றாங்க, ஊருக்கு குழந்தைங்கள தாத்தா பாட்டி கிட்ட கூட்டிட்டு போக முடியல, அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா லேடிஸ் வந்து கம்ஃபர்ட்னஸ் எதிர்பார்த்துட்டு இப்ப கூட்டிட்டு போறது கிடையாது. சோ அவங்கெல்லாம் இந்த கிராமத்து சூழலை இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்றதே அப்பா அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம காமிக்கணும், நம்ம கம்ஃபர்ட் லெவலை தாண்டி பசங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு. என்ன ஆகும்னா இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும் போது எமோஷனலா லேக் ஆயிட்டே இருப்பாங்க, அது நம்மளுக்கு பின்னாடிதான் தெரிய வரும். அதெல்லாம் வந்து சோ நம்மளோட பழைய வாழ்க்கையை நம்மளுக்கு பசங்களுக்கு கொடுத்தாலே போதும், முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தாலே போதும். இப்ப நான்லாம் வந்து ஊர்ல நான் 10வது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கிராமத்துல இருந்தேன், தோட்டத்துல படுதா போட்டு படுத்துட்டு எங்க நிலாவை பார்த்துட்டு எங்க கொடுக்காப்புளி மரம் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் இது வெளியில வேற இடத்துக்கு போயிட்டு இதுல கொடுக்காப்புளி மரம் தெரியுதான்னு பாக்கணும் அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரி இப்ப சொல்லும் போது நிறைய நினைவுகள் வந்தது. ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்புக்கு. தேங்க்யூ வெரி மச். வேற யார் இருக்கீங்க பேசுறதுக்கு? ரத்னவடிவேல் சார்.
வேற யாருன்னா பேசுறீங்களா? ரத்னவடிவேல் சார் இல்லை. ஓகே. நாராயண் சார். ஜாக்லின் பேசுறீங்களா? ஜாக்லின் இருக்காங்களா, போயிட்டாங்களா? ஜோஸ் நீங்க பேசுறீங்களா? யாரும் பேசலன்னா முடிச்சுக்கலாம். ஐ திங்க் அவங்கள சுனந்தாவை எவ்வளவு நேரம் உட்கார வச்சு? சார் நான் இன்னும் ஒண்ணே சொல்லிடுறேன். ஒண்ணுதானே மேடம், தாராளமா ஒண்ணே சொல்லலாம். ஒண்ணு எங்க வீட்டு மாமரத்துல சார் நிறைய எங்க வீட்டுல மாமரம் உண்டு. எங்க வீட்டு கொல்லையில தண்ணி தூக்கறதுக்கு கிணத்துக்கு குடத்தை தூக்கிட்டு போனோம்னா இந்த மாங்காய் எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா அப்படி காய்க்கும். என்னோட கண்ணத்தை போய் அந்த மாங்காயில போய் அப்படி உரசி உரசி பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை என்ன பண்ணுவேன், தினமும் போயிட்டு அப்படி உரசி உரசி பார்த்துக்குவேன் சார். அப்ப எனக்கு அந்த பழைய எம்ஜிஆர் பாட்டெல்லாம் ஞாபகம் வரும். நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன், அவன் நினைச்சேன் மேடம் நானு. வேண்டும் என்றான். அந்த பாட்டெல்லாம் நினைவுக்கு வரும் சார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த அந்த மாங்காய் எல்லாம் தொட்டு பார்க்கறதுக்கு. அது அப்படி உரசுறது, அந்த கிளை வரைக்கும் நம்ம தலை இடிக்குதான்னு அப்படி எம்பி எம்பி பார்க்கறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அந்த நிகழ்வுகள்லாம். இப்ப ஆனா நீங்க ஒரு தடவை அப்படி சுண்டி விட்டு அந்த பழைய நினைவுகளை எல்லாம் அப்படி மேல கிளப்பி விட்டுட்டீங்க. அமைதியா உள்ள கடந்தத ஒரு தட்டை அப்படி தட்டி விடுற மாதிரி விட்டுட்டீங்க சார் நீங்க. சுனந்தா கேட்டீங்களா? நான் செய்யல, அது அவங்க செஞ்சாங்க. ஆமா, அவங்க செஞ்சாங்க, அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அது என்னுடைய மனசுக்குள்ளார போயிட்டு அப்படியே இப்ப மேல அப்படி யோசிப்பாங்க, கிளம்பி அப்படி மைண்ட் ஒரு ஒரு மகிழ்ச்சி. மைண்ட்ல பேச வரணும்னா நம்ம எப்படி ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, சொல்லி மாளாது சார், நமக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா? இதுல சார் வயதான எங்களை போல வயதானவங்களுக்கெல்லாம் தனிமையில் இருக்கிறப்போ எப்படி ரிலாக்ஸேஷன் தான் சார் முக்கியம். சரி, நீங்க எல்லாம் வெளியே போறீங்க, வர்றீங்க, என்ஜாய் பண்றீங்க, ஓகே. நாங்கெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் அவர் செட்டில் பண்றதுல பண்ணியாச்சு. இப்போ தனிமையா இருக்கிறப்போ ஹவு டு பி கெட் ரிலாக்ஸ், அப்படிதான். ஸோ வி ஆர் கெட்டிங் ரிலாக்ஸேஷன் இன் அவர் ஓன் வே. நீங்க சொல்ற மாதிரி பாட்டு பாடுறது, உங்களுக்கு போல கதையை கேட்கறது, எதையாவது ஒரு டாபிக் கொடுத்தா அந்த டாபிக்ல புகுந்து உள்ள போகிறது, அப்படிதான். இந்த மாதிரி நாங்கள் எங்க தனிமையை இந்த ஜூம் குரூப்ல இருந்து ஏதோ ஒரு டாபிக் கொடுப்பீங்க, அந்த டாபிக்லேயே உள்ள போயிட்டு உட்காந்து யோசனை பண்றது, இப்படியே நாங்கள் மூழ்கி கிடக்கிறோம். ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுப்பீங்க, அதை பத்தி மூழ்கிட்டு கிடப்போம். இப்படிதான் we spend our relaxation. சூப்பர் சார், சூப்பர் செஷன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பாடுனீங்க பாரு, பாட்டு சூப்பர் பாட்டு பாடுனீங்க சார். நீங்க மறக்கவே முடியாது சார். அது 3 நாளா பாடிட்டு இருக்காங்க வீட்டுல வைஃப் கிட்ட. So எங்க nice. கேட்டீங்க, எங்க கேட்டீங்க. So nice. அந்த ஒரு ஏதோ ஒரு லைன் கிடைச்சது, பஞ்சு மிட்டாயான்னு ஒரு வார்த்தை கிடைச்சது. பஞ்சு மிட்டாய் மாதிரி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, என்னோட கொஞ்சம் ஏஜ்ல பெரியவரு. நாங்க அவரும் வெளியில போனோம்னா நான் பழைய பாட்டுங்க ரசிப்பேன். அவர் என்ன பண்ணாரு, சார் ஆஃப் பண்ணுங்க சார், தூக்கம் வருது சார், நல்ல ஜாலியா போடுங்க சார், பாட்டு போடுங்க சார், அஜித் பாட்டு போடுங்க சார், இதை போடுங்க சார், அவன் பேர் என்ன, அனிருத் பாட்டு போடுங்க சார், நல்ல குத்து பாட்டு போடுங்க சார். ஆமா சார், ஆமா சார், இப்படிதான் கேட்பேன் சார். அந்த மாதிரி ஒருத்தரோட ரசனை தான் அது. அது மாறும், ரசனை மாறும், அது இருக்கும். அந்த பஞ்சு மிட்டாய்னு ஒரு வார்த்தை வந்தது, இதை வச்சுக்கிட்டு எப்படா பார்த்தா அந்த பஞ்சு மிட்டாய்னு ஒரு வார்த்தை வந்தது. அப்புறம் தான் அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. ரீசெண்டா வந்த படம், நல்ல படம் தான் அது. தனுஷ் படம். ராயன் சார், ராயன். அதுல ரெண்டே லைன் பாடுற பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஜமாவாங்கி நிக்கிறீங்க பஞ்சு மிட்டாயா, ஆஹா பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஓலை கொட்டாயா, தவளை கொட்டாயா, அப்படின்னு நிறைய ஒரு சும்மா ஜாலியா இருக்கு அந்த பாட்டம். ஓலை கொட்டாயா, தவளை கொட்டாயா, பஞ்சு மிட்டாயா அப்படின்னு அந்த மிட்டாயின்னு ஒரு வார்த்தை வரும். அழகான லைன் அது. அது 2 நாளா 3 நாள் இந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன் சார். சந்தோஷமா இருக்கு சார் நீங்க பாடுறது கேட்கறதுக்கு. ஒண்ணு சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என் வைஃப் கூட என்ஜாய் பண்ணுவாங்க. எங்க பிடிச்சீங்கன்னு கேட்பாங்க. அந்த படம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லாம். ஓகே, தேங்க்யூ சார். சண்டை படம், ஆனா இந்த பாட்டு நல்லா இருக்கும். நம்ம நடராஜ் சார் யோசிக்கிறாரு, எங்க இந்த பாட்டை கேட்டா நம்மளும் கேட்கலாமே, நம்மளும் பாடலாமேன்னு யோசிக்கிறாரு. இல்ல இந்த மாம்பழ கண்ணங்கள்னு
முந்தி புலவர் எல்லாம் விவரிச்சாங்க இல்லையா, இன்னைக்கு அமுதாம்மா சொன்னது பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. மாம்பழ கண்ணங்கள்னு சொல்லுவாங்க. வாங்க ரத்னவடிவேல் சார், உங்களை தான் பேரெல்லாம் ஏல விட்டோம் நாங்க. ரத்னவடிவேல் சார் ஒரு தரம் 2 தரம் வாங்க, மைக் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க சார். மாம்பழ கன்னங்களை பற்றி எல்லாமே இதை பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. இல்ல, இன்றைக்கு நிகழ்ச்சி உண்மையில சிறப்பா இருந்தது. ஒரு இயற்கையோட சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய சுனந்தா அம்மையார் அவர்கள் சொன்னதுக்கு மேலால பின்னூட்டங்களாக வந்த செய்திகள் எல்லாம் அருமையா இருந்தது. அதிலும் குறிப்பா நாராயணமூர்த்தி சார்ந்த அந்த பின்னூட்டம் இன்னும் சிறப்பாக இருந்தது. அருமையா இருந்தது. உண்மையிலே அந்த ரிலாக்ஸேஷன் என்ற என்ன அவரே நாராயணமூர்த்தி சார் சொன்னது போலயே எனக்கு உண்மையில நேரம்ன்றது இல்லை. அந்த ரிலாக்ஸ் பண்ணோன்னு அது ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு கில்ட்டி மாதிரி இருக்கு எனக்கு. இது இவர் நடராசர் சார் சொன்ன போல அது சும்மா இருக்கிறதுன்றது ஒரு ஃபீலிங், ஒரு ரிலாக்ஸ்ன்ட்டு நீங்க சொல்றது, அது சும்மா இருக்கிறதுன்ட்டு நான் எடுத்துக்கொண்டுறேன். அது ஒரு அந்த டைமை கில் பண்றது, அது ஒரு ஃபீலிங் கில்ட்டி, ஏதாவது செய்ய வேணும்ன்றது போல, ஏதாவது செய்து கொண்டு இருக்கணும் போல. ஆனா எனக்கு சில சமயத்துல அது அப்படி இந்த வேலை செய்து கொண்டிருக்க ஒரு தூக்கம் மாதிரி வரும், ஒரு டயர்ட்னஸ் வரும். அப்ப நான் போய் படுத்துருவேன், அப்ப போய் கண்ணை மூடிக்கொண்டு தூங்கிடுவேன். அப்ப தூங்கினேன்டா ஒரு ஒரு கன நேரம் இல்லை, ஒரு 15 to 20 minutes அப்படி இருக்கும். அது தானாவே நானா போய் அந்த டயர்ட் வந்து நித்திர கண்ணை இழுக்கிற மாதிரி இருக்கும், போய் தூங்கிடுறது, பின்ன நானாவே எழும்பிடுவேன். அது டைம் வச்சு அப்படியெல்லாம் எழும்புற இல்லை, ஒரு 15-20 நிமிஷம் தான் இருந்தால் அதுக்கு பிறகு கொஞ்சம் அவர் சொன்னது போல ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வேலை செய்யலாம் போல இருக்குது. அந்த அடிக்கடி அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் செய்யறது மாதிரி. அது இப்போ நான் அந்த கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஜப்பான்ல எல்லாம் அவங்க அப்படித்தானா, ஒரு கொஞ்ச நேரம் வேலை செய்து போட்டு கொஞ்ச நேரம் போய் அந்த எக்ஸசைஸ் அதுகளை எல்லாம் செய்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ திரும்பி வந்து உட்காந்து வேலை செய்வாங்க. அப்போ அப்படியான இதுல விஷயங்கள்ல அது சில தெளிவுபடுத்தல்கள் நல்லா இருந்தது. அவர் சுனந்தா அம்மையார் அவர்கள் மிகவும் ஒரு என்னென்று சொல்றது, அந்த அந்த அவர் சொன்ன விதம், நாராயணமூர்த்தி சார் சொன்ன போல ஒரு 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 வெரி ஸ்லோவாகவும் ஒரு நேச்சுரலாகவும், ஒரு பெரிய ஒரு லெக்சர் அடிக்கிறதும் ஒரு பெரிய ஒரு லெக்சர் ஹால்ல இருந்து செய்யாத மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி சும்மா நார்மலா கதைக்கிற மாதிரி அருமையா இருந்தது. சிறப்பான நிகழ்ச்சி, எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனா இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சுனந்தா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு அவங்க அவங்களுக்கு ஏதோ போறாங்க. ஒரு செகண்ட் சார், சக்கரபாணி சார் கேக்கல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், வாய்ஸ் கேட்கல சார், வாய்ஸ் கேட்கல. இட்ஸ் ஓகே, ஒண்ணுமே கேட்கல உங்களது, அப்படியே பிரேக் ஆகுது. சரி, ஓகே. மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. சுனந்தா, உங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்களெல்லாம் பேச வச்சுட்டு நீங்க கவனம் உட்காந்துருக்கீங்க. உங்க நேரத்தை நாங்க எடுத்துட்டோம். ஒரு நல்ல டாக். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு வார்த்தை இப்ப நாங்கெல்லாம் பேசுறத வச்சு? நான் ரிலாக்ஸ் ஆனேன் சார், உங்களை பேச விட்டு நான் ரிலாக்ஸ் ஆனேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சி. இனிமேல் வரும்போது ஒரு 3 hours ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. மைண்ட் ஒரு வாங்கிட்டு வந்தா 3 hours வரணும் வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க வீட்டுல. ஜூம் தான் நான் 40 minutesல கன்க்ளூட் பண்ணலாம் நினைச்சேன் சார், ஆனா போனதே தெரியல. நம்மதுல மைண்ட் எல்லாம் வந்தா 3 hours தான். சார் ரொம்ப மகிழ்ச்சி. சார் அவங்க நினைச்சிருப்பாங்க MYM டீம் மாதிரி ஒரு 4 டீம் இருந்தா நம்மளுக்கு கிளைண்ட் கிடைக்காதுன்னு நினைச்சிருப்பாங்க சார். அவங்களுக்கு 3வது டாக் இது, அதனால அவங்களுக்கு தெரியும், பட் மறந்து இருப்பாங்க. அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி சொன்னதா. பார்ப்போம். நன்றி உங்களோட நல்ல ஸ்பீச்சுக்கும், எங்களோட நாங்க தொடர்ந்து பேசுறதுக்கும், எங்களோட நினைவுகள்லாம் நாங்க வந்து மறுபடியும் அதை கொண்டு வந்து ஒரு நல்ல டாக்கா கொடுத்ததுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு, நாங்களாம் இவ்வளவு சீக்கிரம் போக மாட்டோம். ஓகே சார்.